பழி வாங்குகிற மனம் நிம்மதியாக இருக்க முடியாது. எந்த மனம் நிம்மதியாக இருக்க முடியாது? பழி வாங்குகிற மனம் நிம்மதியாக இருக்க முடியாது. இதுதான் அந்த ராமாயணத்தோட அடிப்படை. அதனால் அவன் திருடன் ஏன் சொன்னாங்கன்னா, கொள்ளையடிக்கிறது பணத்தை திருடுறது மட்டும் கிடையாது, பல கருத்து சித்தாந்தங்களை உள்வாங்கிட்டவன்னு அர்த்தம், நிறைய படிச்சுட்டான்னு அர்த்தம். திருடன்னா என்ன நினச்சிக்கிறீங்க நீங்கள்? அவதாரம்னா நீங்கள் அந்த 10 மட்டும் தான் நினச்சக்கூடாது. நீங்களுமே யார் தான்? அவனுக்கு தாரம். அவன் மனைவி. நீங்கள் தாரம்னா அவனுக்கு தாரை வாத்து கொடுக்கப்பட்டவர்கள்னு அர்த்தம். யாருக்கு? அவன்னா கடவுளுக்கு. அவன் தான் புருஷோத்தமன், அவன் தான் ஏகமாக இருக்கிறவன். அந்த வெற்றிடத்துக்கு தான் நீங்கள் தாரை வாக்கப்பட்டிருக்கிறீங்க. இந்த உடம்பு அங்கே தான் உருவாச்சு, அங்கே தான் இருக்கும், திரும்ப அங்கே தான் போவான், அங்கே தான் போயிடும். அதனால் டோட்டலாக நீ யார் தான்? சத்தத்தை கேட்டு சத்தத்தை குறிப்பாத்து அடிக்க முடியும் அப்படின்னு சொல்ல வரான். சத்தத்து மேலே அக்கறையாக இருக்கணும், சத்தம் தான் முக்கியம், சத்தத்தை தான் குறியாக உனக்கு இருக்கணும். நாதத்தின் முடிவில் நாதாந்தால் இருப்பது சூழ்ச்சி. நீ நேரடியாக அவன் மானுன்னு கூட பார்க்காம முட்டாள்தனமாக சத்தத்தை கேட்டு எப்படி அடிக்க முடியும்னா மாட்டினேன். ஆனால் சத்தம் தான் டார்கெட்டுன்னு உனக்கு புரிஞ்சிச்சேனா? டார்கெட் எதுவாக இருக்கணும் உனக்கு? நீங்கள் சத்தத்தின் மீது அக்கறையாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் உங்களை யாருன்னா பழிவாங்க நினச்சா கூட என்ன ஆகிடுவீங்க? நீங்கள் ஒருத்தன் 10 ரதத்தை ஓட்ட முடியும். பேர் என்ன? பேர்லேயே ஒரு அழகான ஒரு சூட்சமத்தை வச்சுட்டான். 10 காற்று, 10 நாடி. அதனால் என்ன பண்ணிட்டானுங்க, ராமா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏகம், ஒன்று தான் பல அவதாரங்களை எடுத்து வச்சுனது. நீ ஆனதும் நானானதும் எல்லாம் என்ன தான்? இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை எது தான்? அவனோட தாரம் தான். அப்போது ஒரு தாரத்தை எடுத்து என்ன பண்ணுவோம், நம்ம கதையாக போட்டுப்போம். அதுக்கு பேர் என்ன வச்சுக்கலாம்? ராமான்னு வச்சு. ஏன் ராமா? பெண் எப்போ படிதாண்டுகிறாள் அப்படின்னா அதில் சொல்கிறான். எப்போ படிதாடுறா? என்னென்ன தேவையினால படிதான்றா? மனத்தேவை, உடல் தேவை, அப்புறம் சமூக தேவை. இந்த 3 தேவை தான் என்ன ஆயிடுச்சு உன்னை? இந்த 3 தேவைன்னு பொருட்டு நீ உள்ளே இருன்றான். 3 தேவை எனக்கு தேவையில்லைட்டு என்ன பண்ணுறாவா? ஒரே மனைவியோட அப்படின்னு கேட்டால் ஒரே மனதோடு இருப்பது அப்படின்னு தான் இருக்கணும். ஒரே மனதோடு தான் இருக்கணும், ஏகமாக இருக்கணும். அப்போ நீ சந்தேகப்படுறதுக்கே வாய்ப்பு இல்லை, நம்ப வேண்டிய அவசியமும் இல்லை. அப்பாவை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை, சந்தேகப்பட வேண்டிய அவசியமும் ஏற்படாது. சந்தேகம் தான் நம்பிக்கை ஏற்படுத்துது, நம்பிக்கை தான் சந்தேகத்தை ஏற்படுத்துது. எனக்கு இது ரெண்டுலேருந்து எஸ்கேப் ஆகணுன்னா எனக்கு தெரியாது தெரியும் அந்த முடிவுக்கு தான் வரணும். எனக்கு தெரியும் கம்மனு இருந்துடலாம், தெரியாதுன்னு கம்மனு இருந்துடலாம். தெரியுன்ற கம்மனு இருக்கும்போது திமிரில் வாழ்வீங்க. தெரியாதுன்னு வாழ்ந்தீங்கன்னா என்ன பண்ண மாட்டீங்க, நீங்கள் திமிர் பக்கமே திரும்ப மாட்டீங்க. இந்த கதையில் வந்த எல்லா கேரக்டருமே திமிரில் வாழ்ந்ததுங்க. ராமர் சீதையை சந்தேகப்பட்டவர் ஒன்று என்ன பண்ணுவார்? எனக்கு தெரிலங்க, நான் இது ஒரு கேள்வியாக வைக்கிறேன். கூட வந்து போனாட்டி என்ன பண்ணிட்டார் அவர்? ஒன்று என்ன பண்ணுவார்? சந்தேகப்பட்டவனை போய் சாமியாக கூப்பிட்டேன்னா என்ன ஆகும் உன் நிலமை? உன்னை எப்படின்னா என்ன பண்ணுவார்? சந்தேகப்பட்டு நெருப்பு இறங்கி பண்ணுவார். நான் உங்கள் பிரச்சனைங்க. நான் வந்து கிண்டலுக்காகலாம் சொல்ல, சீரியஸாக தான் இந்த கேள்வி கேட்குறேன். ஒரு மனிதன் வந்து அவங்க குடும்பத்துக்கே நல்லது செய்யலைன்னா என்னை எப்படி நல்லா வச்சுப்பான்? நானே நல்லா இல்லைன்னா உன்னை எப்படி நான் நல்லா வச்சுப்பேன்? இறைவனின் படைப்பு அனைத்தும் அவனுக்கு பணி செய்வதற்கு பிறந்துள்ளன அல்லது படைக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் உயிரினங்கள் யாவும் அவனுக்கு தாரமாகவே அவதாரமாகவே கருதப்படும். அப்படி கருதப்பட்ட ஒன்று வால்மீகியால் உருவாக்கப்பட்ட ராமர் என்ற அவதாரம். அதன் பயணத்தை விளக்குவது ராமாயணம். கதை வழியாக பழிவாங்கும் உணர்ச்சியை, பழிவாங்குவதனால் ஏற்படும் நன்மை தீமைகளை விளக்கி உள்ளது. நாம் தத்துவ விளக்கமாக ராமாயணத்தை ஒரு முறை புரட்டி பார்ப்போம். என் சுதந்திரத்திலிருந்து சொல்கிறேன், மதிக்க தகுந்தவர் நீங்கள் தான், போற்ற தகுந்தவர் நீங்கள் தான், கொண்டாட தகுந்தவர் யார் தான்? நீங்கள் தான். உங்களை நீங்கள் தான் வளமாக வச்சுக்கணும். நீங்கள் தான் விசேஷம். ராமரை விட பல மடங்கு யார் விசேஷம்? நீங்கள் தான். கண்மூடித்தனமாக யாரோ ஊற்றி கல்யாணம் பண்ணி வந்தீங்கல்ல, நீங்கள் சந்தேகப்பட்டீங்கன்னா என்ன ஆகுது உங்கள் கதை? நம்பி வீட்டில் பொண்டாட்டி விட்டு வந்துக்கிறீங்க தானே, பெரிய ஆள் தான் நீங்கள். ராமர் கிடையாது. நீங்கள் யார் கிடையாது? ராமர் கிடையாது. நீங்கள் யார் மாதிரி வாழவும் கூடாது. ராமர் மாதிரியோ சீத்தை மாதிரியோ வாழக்கூடாது. வாழக்கூடாதுன்றதுக்கான கதை, வாழக்கூடாதுன்றதுக்கான கதை. கவனமாக இருங்க யார் மேலே.
ஒரு தலைப்பு. இப்போ யாரோ ஒருத்தர் திருடிந்தாராம்மா, அவரை கொள்ளை அடிச்சிக்கிறாங்க. புருஷன் பாட்டியமா 2 பேர் போனாங்களாம், நகையெல்லாம் கைட்ட சொன்னாங்களாம். கைட்டி கொடுத்துட்டு நல்லபடியாக சண்டைலாம் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் கைட்டி கொடுத்து இந்தப்பா பிடி. ஆனால் ஒரு கேள்வி இதுனாங்களாம், நகைத்தான் கொடுத்துட்டு இனிமேல் பட்டு நான் கேட்டேன் என்ன புரியும் கேள்வி நிற்கிறாங்க. இந்த பாவம் யாருக்குப்பா? நாங்கள் பாட்டு போனோம், எங்ககிட்டது பிடிங்கிக்கிறைய, இந்த பாவம் யாருக்கு? யாருக்காக இவ்வளோ திருடுற கொள்ளை அடிக்கிற அப்படின்னு கேட்டோடனே, கேட்டு சொல்லு, நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம், நகையை எடுத்துன்னு போ, பாவம் பண்ண யாருக்குன்னு கேட்டு என்ன பண்ணேன், வச்சுக்கிட்டா திருப்பி கொடுத்தான்ட்டு பதில் சொல்லு. பொண்டாட்டிக்கிட்ட போய் கேட்டாராம்மா, அது எப்படி பாவம் எனக்கு ஆகும்? நீ சம்பாரித்து கொடுத்துவும் வேலை தானே, உத்தியோகம் புருஷ லட்சணம், திருடி கொடுத்தா எனக்குன்னா சம்பாரித்து கொடுத்தா எனக்குன்னா, திருடின பாவம் உனக்கு, எனக்குன்னா வருது, அது ஒட்டாதியா? நீ தான் பாவம் செஞ்ச, நீ சம்பாரித்து கொடுக்க வேண்டியது தானே, ஆனால் நீ கொடுக்குற காசு எனக்கு தான், நீ எப்படி கொடுத்தாலும். உடனே இவ்வளோ பாவம் பண்ணி ஒரு குடும்பத்தை நம்ம காப்பாற்றணுமா? தேவையா? நீ வாழ்றதுக்கு எடுத்தாந்து கொடுப்பேன், ஆனால் என்ன பாவின்னு நீ புண்ணியவதியா? அவங்க 2 பேரும் புருஷன் மல்லியை வந்துக்கிறாங்க, புருஷன் மல்லியை பிரிச்சுட்டுக்கிறாங்க. எதிர்வது நகையை திரும்ப கொடுத்துட்டு, இந்த மரத்தை பாரு பாவம் பண்ணி இல்லாமல் இருக்குது, அந்த மரத்தை மாதிரியே இருட்டாங்களாம். அவர் மரானாரா, என்ன சொன்னாரா? மரானிக்கிறாரு, அது மாதிரி ராமாவாயிட்டு மரான ஒன்று என்ன ஆயிடுச்சே, என்ன ஆயிடுச்சு? என் குரு கூட சொல்லி வச்சுக்கிறான், இந்த நாமம் ராமா 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 எனும் நாமமே அப்படின்னு. சிவவாக்கியருடைய இயல்பு பேர் ராமதேவர்னு சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு தெரியாது, எனக்கு புக்கு தெரியும், புக்கு எழுதினா ஒரு மனுஷனை நான் நேசிக்கிறேன், அவ்வளோதான். அவன் கருப்பா சிவப்பா வெள்ளையா இருந்தானா, அவன் தாசிலோலனா தாசாதலோலனா எனக்கு தேவை, எனக்கு அக்கறை இல்லை அது மேலே. நேரில் இருந்திருந்தால் அந்தால வேறு மாதிரி பண்ணியிருக்கலாம், இல்லை தப்பிச்சிட்டான்னு கூட வச்சுக்கலாம். இல்லை, அன்பும் ஒரு தொல்லை தானே குரு, அந்த மாதிரி. இப்போ நம்ம தலைப்பு என்னடானா ராமாயணம்னு புரிஞ்சிட்ருக்கோம் உங்களுக்குன்னு நினைக்கிறேன். அப்படித்தான் இந்த கதை ஆரம்பிக்குது. அங்கே மீன்காரின்ட்டு, 2 வாரத்தில் சொல்கிறேன்ட்டு 4 வாரத்தை போட்டுக்கிறேன்ட்டான் ஒருத்தன். எலுமிச்சம்பழம் போட்டு எடுக்கிறதுக்குள்ள 2 வாரத்தில் கதை சொன்னேன். அதில் என்ன சொல்லியிருந்தேன், மண்ணாசை பொன்னாசைன்னு இல்லை, மண்ணாசைன்னு ஒரு வார்த்தை, பொன்னாசைன்னு ஒரு வார்த்தை இல்லை, எதுனாச்சு? மண்ணு ஆசை, பொண்ணு ஆசை, 4 வார்த்தை ஆச்சு இல்லை. மண்ணு ஆசை மகாபாரதம் 2 வார்த்தை தானே, பொண்ணு ஆசை ராமாயணம் 2 வார்த்தை தானே. ராமாயணம் மகாபாரதம் 2 வார்த்தை 4 தானே வரும். கம்மாண்டே தானே உனக்கு கண்டுபிடிக்க, இதுக்கு ஏதோ ஒன்று வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாமல் இருத்து. ஆமாம், நான் தான் கம்முனா இருத்து. அப்படியே நம்ம ஒரு வாட்டி சொன்னால் இன்னொரு வாட்டி சொல்கிறேன்னு. நான் ஒரு யோகி தான், நிறைய தந்திரங்களை கையாளுறதுனால நான் யார்? தந்திர யோகி. சிவாகமமே எத்தனை தந்திரத்தில் ஆனது? 9 தந்திரம். அப்போ நான் எந்த மாதிரி யோகியே? தந்திரங்களெல்லாம் கையாளுற பார்க்குறது. பாம்பு விட்டா பார்ப்பானுங்க, நம்மால் வர சொல்லிட்டான், பாம்பு புல்ல கவர் ஆகணுன்னா அந்த கிட்டது தூரம் போயிட்டான், பாம்பெல்லாம் போனால் போது மூஞ்சி மட்டும் கிட்ட காட்டியா, அது ஒரு பிரச்சனை. எது வந்தாலும் ஒரு பிரச்சனை பண்ணுறதே ஒரு வேலை. இது தந்திரங்களை கையாளுறது உத்தி. சார், ராமாயணமே அவ்வளோ பெரிய கதை, நீங்கள் இந்த மாதிரி கதையெல்லாம் பேசியிருந்தீங்கன்னா என்ன ஆகுது? கொஞ்சம் தயவுசெய்து எங்கே வாங்க. இல்லை, இதெல்லாம் ராமாயணம் தான். முதல்ல ராமருக்கு எதுக்கு அயனம் எழுதணும்? இவர் சிறுனார், பாவம் புண்ணியம் போச்சுன்னாங்க. மரத்தை பாரு ராமராமாரு, இவ்வளோ ஒரு கீர்த்தனமான இடத்துல இருந்தால் இந்த கதையை எடுத்து வந்துருப்பார். ராமா ராமா ராமான்ட்டு ராமான்னு ஒரு கேரக்டர் உருவாக்கி எடுத்து வந்துருப்பார். அப்படியே ஒருத்தன் எழுதியிருப்பான். ஒரு திருடனுக்கு இந்த மாதிரிலாம் எழுத முடியும்? சீரியஸான ஆள் திருடுறன்றவன் சராசரியாக நிம்மதியாக இருக்க முடியாது. ஒன்றும் நான் ஊரில் ரவுடியை பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டுன்னு போவான். ஏன் சைடில்
நீங்கள் பண்ணு ரவுடினா நிம்மதியாக இருப்பான்னு வச்சுருந்தீங்கன்னா பாவம். நீங்கள் தூக்கமே வராது, குச்சா தான் வரும். அது தூக்கமே கிடையாது. மயக்கத்துலேருந்து திரும்ப எழுதுப்பான். பாரத்தில் யாருன்னா வர போகிறாங்கன்னு ஒரு இடத்துல இருக்க முடியாது. எப்போ போலீஸ் எப்போ வந்து தட்டுன்னு தெரியாது. நிம்மதியான தொழிலாக இது, புரியுதா? இப்போ நானே இருக்கிறேன், இஷ்டத்துக்கு பேசிட்டு போய் தூங்க முடியும்னு நினைக்கிறீங்க? நல்லா ஒரு பொட்டை இஷ்டத்துக்கு திட்டு போய் தூங்கிக்கிறேன்னா என்ன அர்த்தம்? எனக்கு அவனுக்கும் வாய்க்கால் தகராறு இல்லைன்னு அர்த்தம். ஒரு வஞ்சனையோடவோ ஒரு கோபத்தோடவோ ஒரு பழி வாங்குற உணர்வோட பேசினா எப்படி இருக்க முடியாது நம்மளால்? பழி வாங்குகிற மனம் நிம்மதியாக இருக்க முடியாது. எந்த மனம் நிம்மதியாக இருக்க முடியாது? பழி வாங்குகிற மனம் நிம்மதியாக இருக்க முடியாது. இதுதான் அந்த ராமாயணத்தோட அடிப்படை. அதனால் அவன் திருடன். திருடன் யார் சொன்னாங்கன்னா, கொள்ளையடிக்கிறது பணத்தை திருடுறது மட்டும் கிடையாது, பல கருத்து சித்தாந்தங்களை உள்வாங்கிட்டவன்னு அர்த்தம், நிறைய படிச்சுட்டான்னு அர்த்தம். திருடன் என்ன நினச்சிக்கிறீங்க நீங்கள்? ஒரு நாள் இரவில் தனிமையில் இருந்தேன், திருடன் வந்தான், ஒரு திருடன் வந்தான், நானோ அவனை திருடன் என்றேன், என்னை திருடி கொண்டான், என்னை திருடி கொண்டான். There is a suspense, he is my husband. பாட்டு கேட்டுக்கிறீங்களா? அந்த காலத்தில் எல்லாம் சிந்திச்சுக்கிறானுங்க. ரொம்ப ரொம்ப சீரியஸாக பாட்டு போயின்னு இருக்குதுங்க. ஒரு நாள் இரவு அப்போனா நம்ம திருட போனால் அந்த வீட்டில் அந்த பொண்ணு கரெக்ட் பண்ணிட்டோம்னா கதை முடிஞ்சிச்சு. கதம் கதம். அப்போ திருட போனாக்கா அங்கே போய் என்ன பண்ணிட்டு வந்துண்ணா, நம்மளால் ஒருத்தங்கிறான் செக்ஸ் சாமியார். அவன் அதுக்காக மாதிரி ஒரு கதையை சொல்லிட்டான். சார் நீங்கள் ராமாயணம் பேச போகிறீங்கன்றதுல நான் கவனமாகறேன், ஆனால் இதையும் சேர்ந்து பேசணும். அவன் சொல்லிட்டான், ஒரு கண்ணாடி போட்டுக்குது கேள்வி, வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கற்பழிச்சிட்டு உன்னே அவனா பொம்பளைக்கிறா பாடுறாடான்ட்டு. என்னையும் கற்பழி. அப்போ திருடனா எப்பேர் பண்ணுறோம்? யார் தான் திருடாம்பா? கருத்து சித்தாந்தங்களோட என்ன பண்ண முடியும்? நம்ம திருட முடியும்? நம்ம முழுசுமாக நம்ம எப்படி தான் வாழ்ந்ததுன்னா நம்ம எல்லாம் பூரா பயில திருடு பயில் தான். ஏன் ஜெட்டி போட்டுனுக்கிற எல்லோரும் யார் தான்? திருடன் தான். சைஸ் தெரியாமல் வச்சுக்கிறே இல்லையா? சைஸ் காமிச்சு வாழ்ந்துங்கிற, எனக்கு இவ்வளோ பெருசு சைஸ் இருக்குதுங்க, நான் இந்த மாதிரியான ஆள் காட்டுவேன். அப்போ என்ன தான் நீப்பா? எல்லாம் திருடிங்க தான். பக்கா திருடா திருடி படம் எடுத்தாங்க பார்த்தீங்க, மன்மத ரசா மன்மதர். யோ ராமாயணம் ராமாயணம்னு உடனே பழி வாங்குறுதல் புரிஞ்சு வச்சுக்கணும். ராமாயணம்னா என்ன? பழி வாங்குறது அடிப்படையாக கொண்டது. எதை அடிப்படையாக கொண்டது? பழி வாங்குதல். பழி வாங்குபவர்கள் நிம்மதியாகவும் நிறைவாகவும் வாழ முடியாது. அவ்வளோதான். இந்த திருடனுக்கு என்னன்னா, திருட்டானா நம்மளை யாருன்னா பழி வாங்கினா பிரச்சனை ஆகிடும்ல. இவனு யாரும் நம்மளை பழி வாங்கக்கூடாது, என்னென்ன பண்ணா, இவங்களுக்கு என்ன பண்ண, எப்படி எஜுகேட் பண்ணா, யாரையும் பழி வாங்காதீங்க. நான் முன்னொரு காலத்தை திருடன் தான், இப்போ என்ன பண்ண மாட்டேன், நான் திருட மாட்டேன். பழைய திருடனை பார்த்து என்ன பண்ணுறதுங்க, என்ன பழி வாங்க பழசை மறந்துருங்கன்றதுக்காக ஒரு கதை எழுதிறான். வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம். நமக்கு தெரியாது அந்த கதையெல்லாம் சொல்கிறாங்க. கதை நம்ம கையில் இருக்குது, சொல்லப்படுது, பேசப்படுது, எல்லார்கிட்டையும் பேசிக்கிறாங்க. ராமாயணம் அப்படின்னு நீங்கள் சொன்ன உடனே படைப்பு அதில் எங்கன்னா இருக்குதானா? இருக்குது. ராமர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவதாரத்தில் ஒன்று. ராமர் யார்? அவதாரத்தில் ஒன்று. யாரோட அவதாரத்தில்? கிருஷ்ணரோட அவதாரத்தில். விஷ்ணுவோட அவதாரத்தில் இல்லை. கிருஷ்ணரே ஒரு அவதாரம் தான். சரி, ஏதோ ஒன்று பரவாயில்ல, நமக்கு ஏதோ தெரிஞ்சது சொன்னோம். ஆனால் இன்டர்ரிலேட்டட் இருக்குதா இல்லையா? பக்கத்து வீடுகாரனா தானாக்கா சைடில் வீடுகாரனா தானா? சைடும் பக்கமும் ஒன்று தானே. இங்கிலீஷில் சொன்னேன், தமிழில் சொன்னேன், அது மாதிரின்னு. ஆனால் பேருக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்குது. கிருஷ்ணன்னா வேறு அர்த்தம், விஷ்ணுன்னா வேறு அர்த்தம் இருக்கட்டும். ஆனால் அவருக்கு இது கொஞ்சம் செமி ஒட்டி போகுது. இன்னொன்று போட்டோம், ஒரு ஃபேமிலி தானே. மாதிரி அவதாரத்தில் ஒன்றுன்னா அவர் ராமர். அது என்ன அவதாரம்? அவதாரம்னா நீங்கள் அந்த 10 மட்டும் தான் நினச்சக்கூடாது. நீங்களுமே யார் தான்? அவனுக்கு தாரம். அவனுக்கு தாரம். அவன் மனைவி நீங்கள் தாரம். தாரம்னா அவனுக்கு தாரை வாத்து கொடுக்கப்பட்டவர்கள்னு அர்த்தம். யாருக்கு? அவன்னா கடவுளுக்கு. அவன் தான் புருஷோத்தமன், அவன் தான் ஏகமாக இருக்கிறவன். அந்த வெற்றிடத்துக்கு தான் நீங்கள் தாரை வாக்கப்பட்டிருக்கிறீங்க. இந்த உடம்பு அங்கே தான் உருவாச்சு, அங்கே தான் இருக்கும், திரும்ப அங்கே தான் போவான், அங்கே தான் போயிடும். அதனால் டோட்டலாக நீ யார் தான்? ஆமாம், அவனுக்கு தாரம் தான். நீங்கள் நினச்சிக்கிறீங்க அவதாரம்னா 10 தான்னு. நீங்களே யார் தான்? ஒரு பாட்டு இருக்குது, அவதாரம் செய்திடுவீரே. இது நிறைய பேருக்கு புரியாது. அவனுக்கு பாடணுக்கே புரியாது, அவனும் ஒரு அவதாரன்ட்டு.
தானாடவில்லை அம்மா தசையாடுது, அது தந்தை என்றும் பிள்ளை என்றும் உறவாடுது. பாடுகிறீங்களா? நான் அவதாரம் இல்லை அம்மா, தத்துவம் சொல்ல. தத்துவம் சொன்னால் தான் அவதாரம்லாம் கிடையாது. நீ வேலைக்காவது பீஸ் தந்தாலும் நீ யார் தான்? அவதாரம் தான். நாயும் யார் தான்? அவதாரம் தான். நாயும் இப்போது அவதாரணமாக ஒரு புருஷனை இவன் எப்படா பிறகு வைக்கிறது? யார பழிவாங்க நீ நினச்சா கூட அது வரமாக மாறிடும்ட்டான். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அவன் யோசிக்கிறான், இந்த பழிவாங்கிறத வரமாக மாற்றுறது எப்படி? காட்டில் வயசான அம்மா அப்பாவை காவடி கட்டி தூக்கின்னு போன ஒருத்தன் தாகம் தூச்சிட்டு தண்ணி குடிக்க போனான். இங்கேயும் தண்ணி குடி தான் போய்கிறான். அங்கேயும் என்ன தான் பண்ணிடுறாங்க? தண்ணி தான். ஏன் தண்ணீரின்றி அமையாது உலகு. தண்ணி குடிக்கும்போது தண்ணி மொழ்றதுனால சலசலன்னு சத்தம் கேட்டுக்குது. நம்ம தசரதனுக்கு ஒன்றும் தாங்கலை, மான் தான் விட்டான் ஆள் பார்க்காமே. அதாவது சத்தத்தை கேட்டு சத்தத்தை குறிப்பாத்து அடிக்க முடியும் அப்படின்னு சொல்ல வரான். சத்தத்து மேலே அக்கறையாக இருக்கணும், சத்தம் தான் முக்கியம், சத்தத்தை தான் குறியாக உனக்கு இருக்கணும். நாதத்தின் முடிவில் நாதாந்தால் இருப்பது சூழ்ச்சி. நீ நேரடியாக அவன் மானுன்னு கூட பார்க்காம முட்டாள்தனமாக சத்தத்தை கேட்டு எப்படி அடிக்க முடியும்னா மாட்டினேன். ஆனால் சத்தம் தான் டார்கெட்டுன்னு உனக்கு புரிஞ்சிச்சேனா? டார்கெட் எதுவாக இருக்கணும் உனக்கு? சத்தம் கேட்குறது தான் உனக்கு டார்கெட்டாக இருக்கணும். அடிச்சான் ஆள், அம்மா அப்படி அலறி இருப்பான். நான் பார்க்கல, தெரியாது. மம்மி நீந்திருக்கலாம், மாதா நீருக்கலாம், இல்லை மாதா பிதா அப்படி நீந்திருக்கலாம், இல்லை பேர் எதனா சொல்லி கூட கூப்பிட்டுருக்கலாம், பிரிட்டிஷ்காரன் இருந்திருக்கலாம். அந்த குழந்தை என்னவோ கத்திச்சு, நான் பார்க்கல, கதை. ஆனால் என்ன சொல்ல வர்றாரு, அந்த அலறல் சத்தம் யாருக்கு கேட்டுச்சு? அப்பா அம்மா கேட்டுச்சு. புள்ள சாவறானே, புத்திர சோகம் தாங்கலையே, இதை செஞ்சது யார் அப்படின்னா அவன் கத்தனை கத்தில் இவனுக்கு புரிஞ்சிச்சு, மனுஷனை சாவ வச்சுட்டு ஓடியாடுறான். பார்த்தா ஒரு வயசான அப்பா அம்மா அங்கே பிள்ளைய இழந்துட்டுருக்கிறான். அவனை தான் சாவ வச்சுட்டோன்னு கண்டுபிடிச்சிட்டான். சோகமாயிடுச்சு, இருந்துன்னு போட்டோம். இப்போ இவர் பழி வாங்குறாங்க. யார்? டேடி மம்மி. என்னான்ட்டு நான் புத்திர சோகத்தில் செத்த மாதிரி நீ என்ன பண்ணணும்? புத்திர சோகத்தில் தான் வாங்கி வந்தேன். சாபமாக வரமா? இப்போ அவங்க பழி வாங்குற உணர்ச்சியில் செஞ்சாங்க, பழி வாங்க உணர்ச்சியில் அவங்க செஞ்சாங்க. ஒரு சம்பவம் அது நடந்தது. நோக்கம்னா தான் நீ பழிவாங்க செஞ்சாலுமே கூட அது என்னவா மாறிடுது அவனுக்கு. அவனுக்கு ஏற்கனவே 3 பொண்டாட்டி, 1 2 எடுத்து சொல்ல. நம்மால் இருந்திருந்தான்னு வச்சிங்களேன், பாதி ராத்திரி அவர் சொல்லிக்கலாம் 3வது ஒன்று ட்ரை பண்ணுறா. ஆமாம், எங்கன்னா சாபம் விட்டு 3வது பேருக்கு கூட என்ன பண்ணிடலாம், தண்ணி கிண்ணி கொடுப்பாங்க அந்த குச்சி, 3 பேருமே புள்ள குத்துடலாம் அப்படின்ட்டு வாங்கி வந்துட்டார். என்னத்த இப்போ தசரதன் சம்பாயிட்ருப்பானா இல்லையா? இப்போ நீங்களும் என்ன பண்ணுங்க, எங்கன்னா போய் யாருன்னா அடிங்க, அவங்க சாப்பிட்டு விட்டாங்கன்னா நீங்களும் என்ன ஆகிடுவீங்க? நல்லா ஆகிடுவீங்க, செய்வீங்க, திருப்பி என்ன பண்ணுவீங்க தெரியாது. அந்த மாதிரி கதையை தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. டார்கெட்டு சத்தமாக இருந்தால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா என்ன ஆகிடும், உங்களுக்கு தோல்வி வந்துடும். அவனுடைய டார்கெட் என்ன இல்லை, மான் இல்லை, சத்தம். விலங்கு, அது சிங்கமாக இருக்கலாம், புலியாக இருக்கலாம், யானையாக இருக்கலாம், புரியுதா? ஏதோ ஒரு விலங்கா இருக்கலாம், மனுஷனாகவும் இருக்கலாம். ஆனால் சத்தம் வருது. காட்டில் என்னவாக தான் இருக்கும், யாரும் இல்லாத காட்டில் விலங்காக தான் இருக்கும். அதுதான் அவன் நினச்சிட்டான். ஆனால் அவனுடைய டார்கெட் எது? சவுண்டு. அதுதான் மெயின். அங்கே பிடிச்சிக்க வேண்டியது. அந்த கதையிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, சத்தத்து மேலே அக்கறையா டார்கெட் பண்ணதுனால தான் அது என்னவாச்சு, வரமாச்சு. நீங்கள் சத்தத்தின் மீது அக்கறையாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் உங்களை யாருன்னா பழிவாங்க நினச்சா கூட என்ன ஆகிடுவீங்க நீங்கள்? ஒருத்தன் 10 ரதத்தை ஓட்ட முடியும். பேர் என்ன? பேர்லேயே ஒரு அழகான ஒரு சூட்சமத்தை வச்சுட்டான். 10 காற்று, 10 நாடி. அதனால் என்ன பண்ணிட்டானுங்க, இப்போ தசரதனுக்கு எதிரியை உண்டாக்கணும். இவன் தசரதன் தலையே 10. இவன் பேர் என்ன? இவனுக்கு எதிரியாக வரப்போகிறவன் யாராகிறான்? இவன் வாரிசுக்கு வரவன் எதிரியா? இவனுக்கு வரல. கதை என்ன ஆகுது, கண்டினியூட்டி ஆகுது. அங்கே தேர எங்கே வரல, விட்டாலாமா, காப்பாற்றிட்டாலாமா, பிரச்சனை வரும்போது கேட்டாலாமான்ட்டு. மந்தரையின் போதனையால் மதிமாறி கைகேயி. புரியுதுங்களா பாட்டு? அன்பு பிள்ளைங்களே, இழந்தார். வஞ்சக சகுனியின் சேர்க்கையால் கௌரவர்கள் பஞ்சபாண்டவரை இழந்து
இவையெல்லாம் சிந்தனையில் சிறிதேனும் கொள்ளாமல் மனிதரெல்லாம் மந்த மதியால் அறிவு மயங்கி மனம் போனபடி அலையலாமோ பாட்டு ஒன்று வரும். அப்போது அந்த பையன் குழந்தையா இருக்கும்போது கூனியாச்சுக்கிறான், நிமிருவான்னு நினச்சாச்சு தான் அந்த குழந்தை. ஆனால் அவன் என்ன பண்ண பழி வாங்கிறதுக்க அவங்களுக்கு எஜமானதுக்கிட்ட உன் புள்ள இருக்கும்போது என்ன பண்ணு, புள்ள புருஷங்கிட்ட போய் அவனை காட்டுக்கு அனுப்பு. அத்தை பிள்ளை யாரே உன் பிள்ளை தான். பழி வாங்கிறதுக்கு நல்லதாக போயிடுச்சு. அந்த பிள்ளை ரொம்ப மோசமாக அந்த செருப்பு தலைமையில் தூக்கின்னு வந்துட்டுக்கிறான். மொத்தத்தில் பாரதத்தை யார் ஆனாங்கன்னா செருப்பு தான் ஆளுது. நம்மளாம் யார் தான்ப்பா, நம்மளை செருப்பால் தான் வச்சுக்கணும். ஏன் பாரதத்தை யார் இருந்தது? பரதம் ஆண்டதுனால இது ஊருண்ணா. இன்னொரு பக்கம் இருக்குது, எது எல்லாத்தையும் தாங்குதோ, எது என்ன அழுக்கிலேருந்து கஷ்டத்துலேருந்து துன்பத்துலேருந்து என்னை காப்பாற்றுமோ, என் பாரத்தையும் சுமந்துங்கன்னு என் கால்களையும் காப்பாற்றுறது எது? செருப்பு தான். நாளைக்கு ஏஐ தான் இதை காப்பாற்ற போகுதுன்றது அன்றைக்கே தெரிஞ்சுட்டு இருக்குது அவனுக்கு. ஏன் ஒரு மனுஷன் ரோல் பண்ணான்னா என்ன தான் பண்ணுவான்? அவனுக்கு தேவைங்க ஆசைங்கெல்லாம் இருக்கும். செருப்புக்கு என்ன இருக்காது இது? அப்பா அப்போது அவனுக்கே அவன் என்ன பண்ணிட்டுக்கிறான்? வால்மீகியே செஞ்சு வச்சுக்கிறான். ஒரு கட்டத்தில் இந்த உலகத்தை யார் தான் ஆள போகிறது? செருப்பு தாண்டான்ட்டு. நீங்கள் செருப்புனா செருப்பாகவே பார்த்தீங்கன்னா செருப்பால் அடிக்க வேண்டியது தான் புத்தியை. புரியுதா? அக்னினை பொருள், ஆனால் எல்லாத்தையும் செய்யக்கூடியது, தாங்கக்கூடியது. ஒருத்தர் பெருசாக பாட்டு ஏற்று அடுத்த ஜென்மத்தில் நாங்கள் இருக்க மாட்டேன்னாரு. கிட்ட ஒரு பாட்டு சொன்னாக்க ஒரு பாட்டு சொல்லனா சொல்கிறோம், இமிடியேட்டாக சொல்லுது. ஒரு கவிதை சொல்லணும்னா அப்போல்லாம் ஃப்ரெண்டுங்கிட்ட கேட்கணும் கவிதை எழுதி கொடுறான்ட்டு. அப்போது அதுக்குள்ளவோ ஒரு சூட்சமத்தை வச்சுக்கிறான். இந்த தேரில் போகும்போது சக்கரம் கோந்துச்சு, இந்த மாதிரி ராமாயணம் கதை முழுசாக சொல்கிறது நேரம் பார்த்தது நமக்கு. டக்குன்னு என்ன பண்ணினே போயிடலாம். அப்போது ராமா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏகம், ஒன்று. ஒன்று தான் பல அவதாரங்களை எடுத்து வச்சுனது. நீ ஆனதும் நானானதும் எல்லாம் என்ன தான்? இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை இது தான் அவனோட தாரம் தான். அப்போது ஒரு தாரத்தை எடுத்து என்ன பண்ணுவோம், நம்ம கதையாக போட்டுப்போம். அதுக்கு பேர் என்ன வச்சுக்கலாம்? ராமான்னு வச்சு. ஏன் ராமா? ஏன் மரத்தோடு ஒப்பிட்டான்? மரத்துக்கு ஒரு அறிவு தான், அதுவும் உணர்ச்சியோடு இருக்கிறது மட்டும்தான். பெருசாக என்ன பண்ணது? ஒரு யோகியோட மனநிலையும் மரத்தோட மனநிலையும் ஒன்று. அதில் அது ஒன்றா வந்து கூடு கட்டிக்கலாம், யார் ஒன்றா நிழலாக இருக்கலாம், வெட்டி விறகாக்கிக்கலாம், ஒரு நிலையாக்கிக்கலாம். ஒரு மரத்துக்கு என்னென்ன பண்ண முடியும்? இவ்வளவும் ஒரு யோகியை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம். ஒரு கடவுள் புரிந்த ஒரு மனிதன் ஒரு மரத்துக்கு சமம். அதனால தான் புத்தர் ஞானம் மஞ்ச உடனே பூ கொட்டிச்சு, மரத்தடியில் ஞானம் மஞ்சார். ஏன்னா ஒரு ஞானிகளை போட்டால் பின்னாடி ஒரு மரத்தை வச்சுக்கிறது. நாம் கூட ஒரு மரத்தை தான் வச்சுக்கிறோம். நீ பாம்புன்னு நினச்சிக்கூடாது. இது அத்தனையும் எதனால் ஆனது? மரத்தால் ஆனது. புரிஞ்சா பாருங்கள். ஏன்னா புரியலனா கூட நம்மளே சொல்லிடணும். அந்த 786 போட்டுக்கிறான் பாருண்ணே, அண்ணே தெரியுதா? எப்படா கண்டுபிடிச்சேன்? இல்லைண்ணே பேசும்போது பேசியிருந்தாங்கண்ணே, அப்போ ஒட்டு கேட்டேன்ற மாதிரி அந்த படம் வந்து வச்சுருப்பார். ஓவியத்தில் ஜீவன் எங்கே உள்ளது ஒத்து பார்க்குமா? நீ பாட்டுக்கு படம் பார்த்தீங்கன்னா அந்த கதை நான் சொல்கிறது புரியும். அந்த அருவியில் 910 910 போட்டு வச்சுருப்பார். எப்படா கண்டுபிடிச்ச? உனக்கு மட்டும் எப்படா தெரிஞ்சது? இவனுக்கு ஞானக்கரில் இல்லைண்ணே, அவங்களே சொல்லுறது கேட்டுட்டு எனக்கு மட்டும் ஏது நிறைய ஒன்றா கொடுக்குறேன்னே. இப்போ ராமாயணத்தில் ராமன் ஒரு கேரக்டர் எங்கே எடுத்துக்கிறான்னா, ஏகமாக இருப்பது, ஒன்றாக இருப்பது. ஒன்றாகவே ஒன்றாக இருக்கிறது மட்டும்தான் என்ன பண்ணோம் அப்படின்னா குழப்பம் இல்லாமல் இருக்கும், தெளிவில்லாமல் இருக்கும். இதுவும் பின்னாடி பழி வாங்கி மாட்டிக்கணும்னு கதையை ஏற்றுறான். பழி வாங்குறன்ற உணர்ச்சி எல்லாருக்கிட்டே இருக்கும். சுற்றி சுற்றி நீங்கள் என்ன பார்த்தா என்ன பண்ணிருக்குண்ணா, மைய கருத்து எது? பழி வாங்குறது தான். புரியுதா? காட்டுக்கு வந்து எதனால் பழி வாங்குறது? பழி வாங்க சொன்னது எதனால்? பழி வாங்குறது. பழி வாங்குறதுக்கு காரணமே என்ன தான்? பழி வாங்குறது. பழி வாங்குறது என்ன பண்ணுறது? பழி வாங்குறது. ராமாயணம் பழி வாங்குறது. ராமாயணன்றது கொடுத்து பழி வாங்குற கதை. உங்கள் சாமர்த்தியம் நான் என்ன பேசினாலும் உங்களுக்கு கேட்காது. ஏன்னா நான் நிறைய பேசினேக்கிறேன். புதுசாக ஒன்று சொல்லி தானே நீங்கள் என்ன பண்ணி நிற்பீங்க? ட்ரிகர் வேர்ட்ஸ் நிறைய வந்து நேக்குது என்கிட்ட. அதனால் என்ன பண்ண முடியாது, நீங்கள் 1 2 பிடிச்சிக்க முடியாது. ஒன்று கேட்டு பேசினதுக்கு முன்னாடி ஒன்று வந்துட்டுருக்கோம். என்ன இருந்தாலும் நல்லா இருன்னு சொல்கிறான், சமயத்தில் பார்த்தா வேறு மாதிரி மகிழ்ச்சியாக இருன்றான். அப்போ கொண்டாட்டமாக இருக்கிறது மனுஷத்துக்கு பிறப்புரிமையா இல்லை நல்லா இருன்னு சொல்கிறது கரெக்டாக?
கடவுளே எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லாமல் மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்லாமல் குழப்பமாயிடும். ஏன் அடுத்தடுத்து விஷயம் வந்துனே இருக்கிறதுனால. இப்போ ராமாயணம்னு ஒரு கதையை பழிவாங்கத்துன்ற ஒரு உணர்ச்சியை எத்ததுனால அவனையும் என்ன ஆகிட்டாங்க, திறன் ஆகிட்டாங்க. யாரும் பழிவாங்கி கூட உங்களுக்குள்ள என்ன பண்ணிக்காதீங்க. நீங்கள் பழிவாங்கும் நினைப்போடு இருந்தாலும் கூட நீங்கள் சுத்த மனதோடு இருந்தால் அது என்னவா ஆகிடும் உங்களுக்கு. உங்களை யாருன்னா பழிவாங்க முயற்சி செஞ்சால் கூட நீங்கள் என்னவா தான் ஆகிடுவீங்க, வரமாக தான் ஆகும். அப்போ என்கிட்ட என்ன இருக்கணும், உங்ககிட்ட என்ன இருக்கணும், அதை சொல்லின்னு வர்றாரு ஒரு முழுசுமாக. என்னென்ன இருந்தால் சரி, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. தசரதன் சொன்னார், என்ன பண்ணிட்டாரு, போயிட்டார். உண்மை அப்படியா? அப்படி இருக்கலாமா? நம்ம அப்பா சொல்கிறாரு ஆண்டவரை ஏந்துக்கோன்னு. ஆண்டவரை பேர போகிறாரு. ஆண்டை எங்கே போகிறாரு, பேர போகிறாரு. நான் ஏன் ஏந்துக்கணும்? ஒருத்தன் அப்படி தான் அந்த கோல்டேர் இருக்குது, கோல்டேர் உட்காந்துக்குது, சுற்றி அந்த பொறுமுகங்கள்லாம் தண்ணி எடுத்து போய் ஹாட் வாட்டர் எடுத்து கொடுக்குறாங்க. கீழே கமெண்ட் எழுதி வச்சுக்கிறான். இவர் சூத்து கழுவும் போது என்ன பண்ணுவானுங்க இவனுக்குன்ட்டு. அந்த கோல்டேருக்கு புரியலன்னா விட்டுருங்க சார். இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தங்க மயிறு நீங்களே, அதுவா? அது தங்க மயிறு, கோல்டேரு, என்ன வேணால் சொல்லிக்கலாம். ஒரிஜினல் பேர் உங்களுக்கு புரிஞ்சால் நான் பொறுப்பாளி இல்லை. அது உங்கள் மண்டையில் யாரையும் வச்சுங்கிறீங்க, அது ஏன் பிரச்சனையா? நீங்கள் யார் வேணால் வச்சிங்க, ஏன் பிரச்சனையா? யார் வச்சுங்கிறீங்கன்னு பார்க்கறது என் வேலை. யாருன்னா வச்சுங்க, என் பிரச்சனை அது. என் பிரச்சனை ராமாயணத்தை ஓட்டி முடியணும் போகிற போக்கில் இதையும். ஏன்னா சம்பவங்கள்லாம் பின்னிச்சு இல்லை, அதை கூட சேர்ந்து. இதுக்கு இடையில் போய் ஒரு பொம்பளையை கல்யாணம் பண்ணுது. அந்த பொம்பளை என்னடா நான் பிறகுலையாம் பூமியிலேருந்து எடுத்தாங்களாம். தெரியுமா உங்களுக்கு கதை, சீதை போந்த கதை? ஆமாம், ஏறு விழும்போது 2 மாட்டு வண்டி தானே, 2 மாடு வச்சு ஏறு விழுந்தாங்களா? அதுக்காக டிராக்டர் இல்லை. நல்லா கேட்டுங்க, எருமாட்டிலையும் ஏறு விழுவாங்க, பசுமாட்டிலையும் ஏறு விழுவாங்க. யானை கட்டி மாடு கட்டி இது போர் வச்ச மாலை திட்டு யானை கட்டி பண்ணிக்கிறாங்க. ஏறு ஊதாங்கன்றது மட்டும் தான் நமக்கு தெரியும். எதுலன்னு மட்டும் என்ன கேட்காதீங்க, எனக்கு தெரியாது. ஒரு கால் ரேவதிக்கு தெரிஞ்சிருக்கலாம், ரேவதிக்கும் தெரியாது, எப்பா அவங்களுக்கும் தெரியாது தான். ஏதுனுக்கே தெரியாது, யாருக்கே தெரியாது. ஏன் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, எங்கன்னா மண்ணிலேருந்து ஒரு பொம்பளை தூக்க முடியுமாயா குழந்தைய? என்னையா இப்படி கதை சொல்லிடுறேன், நீங்களும் ஒத்துக்கிறீங்க. டே இது கதை இல்லைடா, தத்துவம்னு சொல்கிறதுக்காக என்ன பண்ணிடுறாங்க அங்கே இது மாதிரி ட்விஸ்டெல்லாம் வச்சுக்கிறாரு. நீ என்ன பண்ண போறீப்பா? அந்த ராஜாவுக்கும் அந்த ராணிக்கும் அங்கேயும் புள்ள இல்லாதவங்க தான் பெற்றுக்கிறாங்க. அவங்களுக்கும் வாரிசு இல்லை. வாரிசு இல்லைன்னா என்ன பண்ணுங்கன்னா ஏறு வேணும். போய் ஏறு வந்தீங்கன்னா என்ன ஆகிடும், அங்கேருந்தே புள்ள வந்துடும். இப்போ உங்களுக்கு புள்ள இல்லை, ஒரு 4 வருஷம் 5 வருஷம் ட்ரை பண்ணுறீங்கன்னா ஒன்றும் செய்வேண்ணா, நேராக போய் என்ன பண்ணுங்க நீங்கள், எங்கன்னா ஏறு வந்தீங்கன்னா உள்ளேருந்து ஒரு பொம்பளுக்கு வந்து வரும். அதை எடுத்து என்ன பண்ணிக்கலாம் நீங்கள், சீத்தாண்டே. இப்போ ஏறு ஊற்றுனா என்னன்னு புரிஞ்சிச்சா உங்களுக்கு? புரியலையா? விட்டுருங்க. ராமாயணம் ஏதுனூருக்கே புரியாது, உனக்கு எப்படி புரியும்? ஏறு ஊந்து அங்கன்றது புரிஞ்சிச்சா? எங்கேயும் ஏறு ஊந்து என்ன பண்ணிக்கிறாரு, குழந்தை தூக்கின்னு வந்துக்கிறாரு. புரியலையா? புரியுதா? ஐயோ, ஆபத்தே புரியுது தான். இங்க பெரிய ஆபத்து என்னதான், உங்களுக்கு புரிய வச்சிருது தான். ஐயோ புரிஞ்சிச்சுன்னா எனக்கு பக்குன்னு இருக்கும். புரிஞ்சிச்சு ஏறு ஊத்துன்னா பாட்டெலாம் வரும், தரிசு அப்படின்லாம். தரிசாக கிடக்கிற நிலத்தை அப்படிலாம் பார்த்து கேட்டுக்கிறீங்களா? எப்போ வர போகிற மச்சான், எப்போ வர போகிற, ஏறு ஊட்டுறதுக்கு கிராமிய பாடல்களில் சொல்லுவாங்க இல்லை. நிலம் எப்படி தான் சூடாத புல்லாங்குழ இவள் அழகு தேகின்ற பாட்டெலாம் எழுதினீங்களா? இது மாதிரி தரிசு நிலத்தை ஏறுவதா புள்ள வரும்னு புரிஞ்சிச்சா? இப்போ ரேவதிக்கு புரிஞ்சிச்சின்னு நினைக்கிறேன். இனிமேப்பட்டு ஏறுவது சொல்லுவீங்க. இப்போ ஏறு பொண்ணை எடுத்து வளர்த்து கல்யாணம் பண்ண பிறகு தானே பட்டாபிஷேகமே பண்ணோம். இப்போது சமேதரா சரின்னா இவங்க போனோம். வில்லொடிக்க அங்கு வந்த வேந்தர்தம் பல்லது ஓடி பெட விழுந்தார், சிலர் எழுந்தார், தொடை தட்டி எழுந்தவர்கள் முட்டி தெரித்து விட சட்டென்று பூமியில் விழுந்தார். ஆகான்கள் இல்லையா, வில்லொடிக்க வீரன் யாரும் இல்லையா. பாட்டு கேட்டுக்கிறீங்களா? டேய் இப்போது நானும் ஏற்றுறதா உடைக்கிறதா? வில்ல உடைக்கணுமா, வளைச்சி நான் ஏற்றணுமா? போட்டின்னா அந்த பொம்பளை எடுக்கும்போது கூடவே என்ன இருந்துக்குது, அங்கே
அந்த நான் கட்டுறத வில்லு இருந்துக்குது, வில்லு அம்பு இருந்துக்குது, வில்லு இருந்துக்குது. அந்த வில்லை என்ன பண்ணோம், வளைச்சியே ஒச்சிட்டுக்கிறான். ஆளு ஜெயிச்சிட்டான்றானுங்க. வளைக்கணுமா உடைக்கணுமா ஒரு விஷயத்த? வளைக்க சொன்னால் என்ன பண்ணணும், வளைக்கணும். ஒடிச்சிட்டுக்கிறாங்க. போட்டின்னா போட்டியை சரியாக படிக்கல. வளைக்க முடியாமல் போனவனுக்கு தப்பு கிடையாது, ஒடிச்சிட்டா சரியா ஈஸி இல்லை. இப்போ அதுவும் அண்ணே பேண்டில் டக்குன்னு அமிக்கிட்ட மாரி வில்ல குத்து நான் வச்சு நான் ஏற்றுறான்னுறாங்க. தம்பி வில்லு தானே குடுன்னு ஒடிச்சிட்டுக்கிறான். ஒடிச்சானா வளைச்சானா? எனக்கு அதில் நிறைய முரண்பாடுகளோ பிரச்சனைகளும் இருக்குது. நல்ல வேலை வால்மீகி தப்பிச்சிட்டாரு. சொல்கிறவனும் பொறுப்பேற்றுக்க மாட்டான். எவனை பொறுப்பேற்றுப்பான் நினைக்கிறீங்க? ஏன் ரெப்ரசன்டேட்டிவ் யாரும் இங்கே கிடையாது. ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு கதையை சொல்லலாம். ஏறு வந்த கதைக்கு நம்ம இப்படி கேட்டோன்னா யானையா ஆடா மாடா கோழியா எதை வச்சு ஏறு வந்தாங்கன்னு கேட்டாக்கா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சு. நிறைய பேருக்கு என்ன பண்ணவே இல்லை ஒன்றும் கூட. ராமாயணம் எல்லாருக்கும் புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறீங்களா? புரியவே இல்லை. அது குழந்தை ராமனை எடுத்து போய் பொம்மை வச்சு சாமி கும்பிட்டுன்னு என்னது ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு கல்யாணம் பண்ணி வந்து பட்டாபிஷேகம் பண்ணுற நேரத்தில் அந்நேரத்துக்கு ஏனிக்க ஹவுஸ் கல்யாணம்லாம் பண்ணி முடிசூடும் போது தான் என்ன தெரிஞ்சிச்சு அப்பனுக்க பொண்டாட்டி ஞாபகம் வந்து ஒன்று வரம் கேட்கணுன்னு வந்து சொல்லிக்கிறா. இப்போ கேட்காதடி 4 வருஷம் 10 கேளுன்னு சொல்லலாமா இல்லையா? இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்தியே, நன்றி கடனுக்காக ஒரு வரம் கேளுன்னு சொன்னேன், பாதி ராத்திரியில் வந்து கேட்குறீங்க, நியாயமானு கேட்கணுமா இல்லையா? நல்லா அப்போ என்ன பண்ணா? இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நீங்கள் 3வது பொண்டாட்டி பக்கத்தில் படுக்கக்கூடாதுன்னு தெரியுது. நீங்கள் எத்தனை பொண்டாட்டினா கட்டிக்கலாம், ஆனால் என்ன பண்ணக்கூடாது, கடைசி பொண்டாட்டிக்கிட்ட படுக்கக்கூடாது. அதுவும் உதவுன பொண்டாட்டி கூட படுக்கக்கூடாது. பாராத்தியில் தட்டி எப்படின்னா கேட்பா, நம்மள வரங்க கேட்பா. அதனால் என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப உஷாராகணும். பொம்பளைங்க கிட்ட திடீர்னு வரங்க கேட்டுருவாங்க. தலையணை மந்திரத்தை அப்பயே சொல்லிடுறாங்க. புரியுதா? புரியுதா இல்லையா? புரியல விட்டுருங்க. புரியல தானே யாருங்க? பாராத்தீரில் எழுப்பி வரம் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? நீ என்ன பண்ணுவ? பாராத்தீரில் இருந்து வரம் கேட்டால் குத்துருவீங்களா? நான் கல்யாணம் ஆன உடனே நான் என் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லிட்டேன், எதை பேசணுன்னாலும் போது வஞ்சால் தான் நீ பேசணும், எப்போ பேசக்கூடாது. ஏன்னா ராமாயணத்தை பற்றி நான் தெரிஞ்சுன்னு பொண்டாட்டிங்க எப்போ பேசக்கூடாது, நைட்டில் ஆபத்தான நேரம், அது நேரத்தில் என்ன பண்ணக்கூடாது. எது வேணால் பேசு, எப்போ பேசு, போது வெஞ்சி பேர் தான் பேசணும். வந்தியா பத்தியா தூங்குனியா ஏந்தியா இருக்கணும், அவ்வளோதான். எந்த கதையும் என்ன பண்ண முடியாது, பேசக்கூடாது. நான் அப்படி தம்பா வாழ்க்கையை இது வரைக்கும் ஓட்டினுக்கிறேன். போய் பெட்டில் போய் படுக்கிறேன்னு வச்சுக்க, நானே பேச மாட்டேன், அது வேறு விஷயம். பட்ட உடனே தூங்கிடுவேன், அது ரெண்டாவது. உங்களுக்கு சொல்லித்தரேன். கல்யாணம் ஆகாது பிள்ளைங்க, கல்யாணம் ஆனவங்களாக இருந்தால் கூட சரி, நாளைக்கு கேட்கலாம் வார்த்தை, யாருக்கு தெரியும். அது மாதிரி எதனா வரம் குத்து வச்சுருப்பீங்க, இன்னும் உனக்கு கேள்வின்னு இருப்பீங்க. பாரத்தில் தட்டிட்டு நீ எப்போ என்ன வேணா கேட்கல சொன்ன உன் புள்ளி நாளைக்கு காட்டுக்கு அனுப்புறான்ட்டாலும் என்ன பண்ணுவேன், அது நல்லா இருக்காது. அதனால் என்ன பண்ண முடியாது நைட்டில். அதுவும் பொண்டாட்டி பக்கத்தில் படுக்கிறதுன்றது 3வது பொண்டாட்டி பக்கத்தில் நைட்டில். ராமாயணத்தை பற்றி தெரிஞ்சிக்கல நீங்கள், புரியுதா? அப்போது ஆபத்தானவோ பொம்பளைன்னு சொல்ல வரான். ஏன் இங்கே வாங்கின வாங்கு, பாவம் உனக்கு தான் எனக்கு இல்லைன்ட்டாங்களா இல்லையா ஆரம்பத்தில்? அதனால என்ன பண்ணான் பொம்பளைய, புரியுதா? அடியை எங்கே குத்துருவானுங்க. நீங்கள் எழுத்தாளர் சொல்கிற கதையை கேட்டுருந்தாவே அவர் கண்டுபிடிச்சிடலாம்ப்பா. ஓ ரொம்ப தம்பி அடி வாங்கிட்டுக்கிறான் உங்களுக்கு. நான் கதையெல்லாம் படிக்கும்போது கண்டுபிடிச்சிடுவேன். ஒருத்தருக்கு நான் ஒருத்தன் சித்தருன்ட்டு, எழுத்து சித்தர் அவர் லெட்டர் லார்டு, ஏதோ ஒரு கருமம். அவர் எழுதத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். தென்னில் உட்காந்து பக்கத்து விட்டு போன புருஷனை பார்த்தா முன்னாடி பார்த்தோன்னே இருக்கும். ஓ இவர் புள்ள எது தான் இருந்துக்கிறார் தம்பியை, அதனால தான் அவர் என்ன ஆகிட்டுக்கிறாரு. இது நிறைய பேர் பெண்கள் வர அது வந்து நிறைய ரசிகர்கள் இருப்பாங்க. காரணம் என்ன, இந்த கதை ரொம்ப பேருக்கு பிடிக்குது. இருக்கட்டும். இந்த மாதிரி வாங்கி என்ன பண்ணிட்டாங்க தம்பியை, போனோம் சும்மா போனேன். நான் கூட ஒருத்தனை, இல்லை நான் தான் காட்டுக்கு போகிறேன், நீ ஏன்டா இங்கே வர, இங்கே இருக்கணும்னு சொல்லணுமா இல்லையா? புருஷனும் பொண்டாட்டியும் போயிடறாங்க, கூட அவனை இட்டுக்குன்னு அது மாதிரி இட்டும் போவாங்களே. அங்கண்ணா நீங்கள் என்ன அதுமாதிரி செய்வீங்க? மச்சனை கூட வர நான் இட்டும் போவீங்க? புருஷன் மச்சனை நீங்கள் போவீங்க? எந்த குடும்பம் இல்லைன்னா போகலை. திரும்பவும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது கதைலடா தத்துவம் புரிஞ்சுக்க பாருங்கன்ட்டு. என்ன சொல்ல வர்றாரு? கதை இல்லை, தத்துவம், மனசாட்சி. ராமரோட மனசாட்சி யார்? நீங்கள் அது உள்ள நுண்ணுகி பார்த்தீங்கன்னா அது யாராக இருக்குன்னு கேட்டேன்னா மனசாட்சி. ராமர் தன் மனசாட்சியோட
இருந்தார், வெளியே இருந்த ஒரு மனைவியோட வாழ்ந்தார். அப்படி எடுத்துக்கலாம். வாழ்ந்தாரா இல்லையா நம்ம யோசிக்க கதை அது உண்மையாக கூட இருக்கலாம், பொய்யா இருக்கலாம், நமக்கு அது தேவை இல்லை. தத்துவ விளக்கு மட்டும்தான் நம்ம வேலை. நம்ம சாராம்சம் மட்டும்தான், எஸ்எஸ் மட்டும்தான். நம்ம என்ன பண்ண போகிறோம் எக்ஸ்ட்ரா கேத்து? ஆமாம், இது ஆரஞ்சு வாசனையாக அடிக்குது, ஆனால் பார்க்கறதுக்கு எண்ணெய் மாதிரி இருக்குதுன்னா அதான் எசன்ஸு. அது என்னவா இருக்காது? பழம் இருக்காது, சொலை இருக்காது, அந்த மேலே தோல் உரிக்க வேண்டிய வேலையெல்லாம் கிடையாது. 2 ட்ராப் போட்டேன்னாவே அந்த ஜூஸ் என்னவா ஆகிடும்? எக்ஸ்ட்ராக்ட் பண்ண அந்த ஜூஸு. அந்த மாதிரி தான் நம்ம பேசுகிறோம். நீங்கள் போய் ராமாயணத்தை இவ்வளோ அசிங்கப்படுத்திட்டேன்னு நினச்சிக்க போகிறீங்க. உன்னதமான விஷயத்தை மட்டும் தான் எடுத்துக்க போகிறேன். அதில் உன்னதமாக இல்லாத மாதிரி நான் பேசியிருப்பேன், அவ்வளோதான். 3வது பக்கத்தில் படி பொண்டாட்டி படுக்கூடாதுன்னா 3வது பொண்டாட்டி கட்டிக்கிறவங்களுக்கு தெரியுங்கதா உங்களுக்கு? 2வது பொண்டாட்டி கூட செருப்பால் அடிப்பா. 2வது பொண்டாட்டி கட்டிக்க பாரம் பார்க்கலாம். அப்போவும் குடும்பம் என்ன ஆகிடா முடிஞ்சிடும். இருந்தாலும் எப்படி தான் மாமா ருக்மணி வீட்டு சமாளிச்சான்னு தெரியவே இல்லை அந்த பக்கத்தில். புரியுதா? அப்போது அங்கே பெண் ஆசை இருந்தது. யாருக்கே? தசரதனுக்கு. பொம்பளை சொன்ன பேச்சை கேட்டான். இருந்தாலும் பொண்டாட்டி அம்மா பேச்சை கேட்டான். அம்மா ஒரு வேஷம் போட்டுன்னு வந்தாலும் பொம்பளை, பொண்டாட்டி வேஷம் போட்டுன்னு வந்தாலும் பொம்பளை, வேலைக்காரி வேஷம் போட்டுன்னு வந்தாலும் பொம்பளை. எப்படி பொம்பளை வேஷம் போட்டாலும் என்ன தான் ரொம்ப உஷாராகணுன்றான். யாருக்கிட்ட? பொண்டாட்டிக்கிட்ட வாங்கின அடி நம்மக்கிட்ட கொடுக்குறான். இதாங்கடா வச்சுங்கோ. புரியுதா? பெண்களை நம்பாதே கண்களே, பெண்களை நம்பாதேயா. வாங்கின அடி. வால்மீகி அவ்வளோ பாதிக்கப்பட்டுக்கிறான். மனுஷன் புள்ள என்ன சொல்லுங்கிறான்? மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது. மந்திரைக்கு கல் எடுத்துச்சான், கதை முடிஞ்சிச்சு. இல்லை அம்மாவா வளர்த்துந்தவோ எதிரியாகி காட்டுக்கு போன்ட்டா, பொண்டாட்டி இப்போ கூட வரேன்றான். நம்மால் கதையை வேறு மாதிரி எழுதிக்கிறான், அந்த கதையை வேறு மாதிரி எழுட்டுக்கிறான். அவன் என்ன சொல்கிறான்? நீ எல்லாம் ஆம்பளையாட என்னை விட்டு போகிறன்ற. என் அண்ணன் தம்பிக்காரில் கேட்சன் என்ன பண்ணுவானுங்க? போய் ஒரு பொட்டையை கல்யாணம் பண்ணுமே சாவிச்சிருவானுங்க, வேறு யாருக்குன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. எங்கள் அப்பா கேட்சின்னு வச்சுக்கோ, தூக்கு பொண்ணு செத்துருவார். போய் என் பொண்ணு வாழ்க்கை பொட்டையை கொடுத்து கேள்வி பண்ணேன். நீ ஆம்பளை தானான்னு கேட்டுக்கிறா. அங்கே நம்மள என்ன பண்ணிட்டுக்கிறாரு? இங்கே சமூக பிரச்சனைலாம் இருக்குது. வட்டி கொடுத்து ஒரு தொழிலை வச்சுருந்தோம், ஒரு ஜாதியில் இருந்துக்கிறானுங்க. அதனால் அவனுக்கு அது ஒரு கதையை வச்சுன்னு அவன் என்ன பண்ணிட்டான்? நீ இது இடம் தான் எனக்கு என்ன அட என்ன அயோக்கியத்தானோ? அது எப்படி இருக்கிற இடம் அயோத்தியாகும்? குளிக்கும் போது எங்கே இருப்பார் அவர்? எல்லா இடமும் ஒன்றுன்னு சொல்ல அப்படி தான் அங்கே சொல்லிடுறாங்க. இங்கே அங்கே வில்லு வச்ச போதே காதல்னால தான் என்ன பண்ணாங்க? சரி, கிறுக்கு பையன் அங்கே யாரும் கிடைக்கல. இவன் தான் மென்டல். நாளைக்கு இந்த பொம்பளை என்ன பண்ண போகிறான்? ஒச்சிட்டுன்னு போனவன் என்ன தான் பண்ணுவான்? பொண்டாட்டியும் ஒச்சிட்டு போகிறான்னு பின்னாடி நடக்க போகிற கதை அவருக்கு தெரியும். ஏன் பொட்டு கதையை அவர் உள்ளே வச்சுருந்தா என்ன பண்ணுவார்? எழுதுவார். நீ எப்படி படிக்கிற? சம்பவத்தை எப்படி படிக்கக்கூடாது? ஏன் அவருக்கு என்ன தெரியும்? ஒரு கதாசிரியருக்கு என்ன தெரியும்? கதை எப்படி முடிக்க போகிறோன்னு தெரியும். அப்போ என்ன பண்ணுவார்? சம்பவங்கள் எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி தானே போடுவார். இப்போது ஒரு ஆளை நல்லவங்களாம் சித்தரிக்கணும்னா என்ன பண்ணுவார்? அது கதை முடிவு அவருக்கு தெரிஞ்சு தானே எழுதுவார். அப்படி எழுதுவாரா இல்லை இஷ்டத்துக்கு எழுதினே இருப்பாரா? அப்போ முடிவு தெரியுது அவருக்கு. அதனால் தான் அங்கே ஒட்சார். மண்ணிலேருந்து தோண்டினார், ஏறுவது எடுத்தார், ஒட்சார், கட்டினாங்க, போனாங்க, காட்டுக்கு போனாங்க. போகிற வழியில் குகனை பார்த்தாரு, மீனை கொடுத்தாங்க. ராமா சாப்பிட்டா புக்கில் தான் எழுதிக்குது. எவன் எதை சாப்பிட்டா நமக்கு என்ன வந்தியா? எனக்கு மாட்டுக்கறி பூச்சிது, நான் சாப்பிட்டுங்கிறேன். ராமர் மீன் சாப்பிட்டாருன்னு அந்த மீன் என்னான்னு பார்த்து அது பன்னீர் கண்டியா, ஜிலேபியா, இல்லை வராலா, இல்லை ஆற்றுல தண்ணி என்ன தான் இருக்கான்? திமிங்களும் அதெல்லாம் இருக்காங்க. பெரிய பெரிய சுறா சாப்பிட்டுருக்கு வாய்ப்பே இல்லை. என்ன தான் இருக்கான்ப்பா? பன்னீர் கண்டை, இல்லை ஜிலேபி, அப்புறமா குறவை, உழுவை, இந்த ஏரியில் ஆற்றுல கிடைக்கிற மீன் தான் கழிச்சிருக்கோம். அப்படி தானே? எந்த மீன் சாப்பிட்டாருன்னு சொன்னானுங்க? மீனை சாப்பிட்டானுயா. மீனை ஏன் குத்தான் அவன்? அவர் பேர் என்ன? குகன். எப்படி இருந்தாராம்? இருட்டுக்கு எண்ணெய் வார்த்த மாதிரி இருந்தாராம். இப்போது ராமர் கருப்பாக இருந்தாரா, குகன் கருப்பாக இருந்தானா? இந்த கிருஷ்ணன் கருப்பாக இருந்தாரா? பார்த்தீங்களா? இவனுங்க எல்லாம் எப்படி தான் இருந்துக்கிறானுங்க? எல்லாம் கருப்பானுங்க தான். அப்போ ஏதனவன் திருடனா தான் இருப்பான். கருப்பாக இருந்தால் தான் நைட்டில் போய் என்ன பண்ணிக்கிறான் அவன்? திருடிக்கிறான். யாரும் கண்டுபிடிக்க முடியாது. சிரிச்சே இருக்க மாட்டான், பண்ணு தெரிஞ்சிருமே. சிரிக்காமலாம் போய் திருடிருப்பான். சிரிச்சா என்ன ஆகிடா? கண்டுபிடிச்சிருவாங்க. மீனை குத்தாரு, மீன் சாப்பிட்டு. நல்லா கேட்டுக்கோங்க, யார் எதனா சாப்பிட்டாலும் நமக்கு என்ன வந்து? அவருக்கு என்ன கட்சிதான் தான் அவர்
சாட முடியும். இப்போ கண்டி நான் இப்போ பார்த்தீங்கன்னா என் பிள்ளை கூட ஃபோட்டோ ஒன்று போட்டு வச்சுருப்பேன். நல்லா ஒரு 9 கிலோ 10 கிலோ மீனை பிடிச்சின்னுக்கிறான் கையில். அதெல்லாம் அவர் சாப்பிட்ருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? தூக்கி கொடுத்த கையில் வச்சு பாரு, ஊன்ட்டுருப்பார் ராமர். அப்படின்னு தானே? அப்போது ஒரு இலையில வச்சு கொடுக்குற அளவுக்கு சும்மா இல்லைங்க. சுட்ட மீனும் தேனும், மீனை சுட்டுட்டு தேனும் டிஷ் சொல்கிறாங்க, எப்படியெல்லாம் மீனை சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. இந்த அன்னக்கிளி உன்னை தேடுத படம் பார்த்தீங்களா? தாவானியில் மீனை பூச்சி சுட்டு சாப்பிடுவாங்க. சீனா வச்சுருப்பாங்க சில படத்துக்களில் மாதிரி சுட்டு சாப்பிட்டு. நான் ஒரு அறந்த காட்டில் ரெண்டு சுற்றி கேமரா வச்சுட்டு பேசியிருப்பான் ஒருத்தன். ஆமாம், நம்ம வர நம்பணும். நான் ஒரு அடர்ந்த காட்டில் இருக்கிறேன்னே, உன்னை யார கேமரா எடுக்கிறாங்கன்னு கேட்டேன். நம்ம இந்தியர்கள் அறிவாளிங்கன்னு அவனுக்கு தெரியல. அவன் என்ன நினச்சிக்கிறான்? அங்கே அமெரிக்கர்கள்லாம் என்ன நினச்சின்னு பார்த்துக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு தனியாக போய் சர்வைவல் ஆகுது எப்படின்னு கண்டுபிடிச்சு வந்துக்கிறாருன்றான். கேமரா எப்படி வச்சான்னு கேட்பாங்க நினைக்கிறீங்க? அதனால தான் பேசிப்புன்றானுங்க, மேலேன்றானுங்க, பறகுறாங்கன்றானுங்க, ஓடுறானுங்க, ஒத்துப்பானுங்க. பார்த்துக்கிறீங்களா? ஜேம்ஸ் பாண்ட் ஓடினே இருப்பார், எவ்வளோ சுட்டாலும் அடிக்க மாட்டார். ஏன்? அவர் ஓடும்போது பார்த்தீங்களா ஜேம்ஸ் பாண்டு? பார்த்துக்கிறீங்களா? ஐயோ மோசம். திடீர்னு கோட்டை அப்படி உருவார், அது குண்டு தொலைக்காத கோட்டாயிட்டு இருக்கோம். ஆமாம், திடீர்னு ஒரு பொம்பளை கொண்டு போய் நைட்லாம் ஃபக் பண்ணிட்டு காலைல அவள் சொல்ல வருவா, தப்பிச்சு போயிடுவார். எல்லா பத்திலையும் இந்த சீனை வச்சுருவானுங்க. நம்ம அந்த சீனுக்கே காத்துனது. ஓ, உன்னெல்லாம் யாருன்னா கேட்டாங்க, ராமாயணம் சொல்லியா? வெறும் ராமாயணம் சொன்னால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? காட்டுக்கு போய் அங்கே சும்மா இருக்கணும்ல தானே. மனசாட்சி என்ன பண்ணிச்சு, அடுத்த பொண்ணை சீண்டி பார்த்துச்சு. அவன் என்ன பண்ணிட்டார், அவங்க தம்பிக்காரன் அந்த அக்கா பக்கத்தில் வந்து பழங்களாம் இது பண்ணோடனே மூக்காருக்கிற வரைக்கும் விட்டுக்கிற, மூக்காருக்கிற அளவுக்கு உரிமை கொண்டாடிக்கிறான். அடுத்தவன் பொண்ணாட்டி அடுத்தவன் பொண்ணு அவனோட பொம்பளை மூக்கா இருக்கலாமே. ஒன்றா மூக்கு அர்த்தம்னா என்ன அர்த்தம்னு நினைக்கிறீங்க? அவமானப்படுத்திட்டாங்க. போய் மூக்கு அர்த்தம் வர போராடான்னுவாங்க. பார்த்துக்கிறீங்களா? மூக்கு அர்த்தம் வருதுன்னா என்ன அர்த்தம்? ஆமாம், கொண்டை எடுத்துருவேன்னுவாங்க. பார்த்துக்கிறீங்களா? சில பேரெல்லாம் கொண்டை எடுத்துருவேன், மூக்கு அறுத்துருவேன்னா என்ன அர்த்தம்? அவமானப்படுத்திடுவாங்கன்னு. அவமானப்படுத்திட்டான்றத நீங்கள் என்ன மூக்கு அறுத்துட்டாரு மூக்கு அறுத்துட்டாருன்னு அவமானப்படுத்திட்டு இருக்கிறாங்க. மனசாட்சி அவமானப்படுத்திச்சு, இவ்வளோதான். கதையாக சொல்லும்போது நல்லா இருக்குது இல்லை? அந்த அக்கா போய் அவங்க பெரிய ரவுடி செட்டு கூட்டணுன்ட்டு அடிச்சிட்டாங்க. அண்ணன் தம்பிங்களுக்கெல்லாம் தாங்கலை. உன்னை அடிச்சிட்டானுங்க, அவன் பொண்டாடி நான் இருந்து வந்துடுறேன். ஏன்டா அடிச்சுட்டு வரணும் தானே? எதனா ரூல் எதனா இருக்குதா? நீ என்னச்சா நான் என்ன பண்ண உன்னை விட்டு பொண்டாட்டி என்ன வருது? என் தங்கச்சி அவமானப்படுத்திட்டேன், நான் அவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்கும் தானே, அங்கே போக வேண்டியது தானே. கதாசிரியர் நம்ம பக்கத்தில் இல்லை, அதனால் நம்ம என்ன பண்ண முடியாது. தத்துவமாக புரிஞ்சுங்கடான்னு என்ன பண்ணிடுறாரு, புரிஞ்சவன் புத்திசாலின்னு விட்டு போயிட்டார். அப்போனா டார்கெட் என்னவோ அது மேலே தான் கவனமாக இருப்பான். பிரச்சனை வந்தால் கூட அவனுக்கு என்ன தான் டார்கெட் தான். அவன் மூஞ்சில் எவ்வளோ லிப்டிக் பூச்சிங்கிறா இது அதெல்லாம் இல்லை. டார்கெட் உனக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோ, அதெல்லாம் பார்க்கவே மாட்டேன். சினேகிதனே சினேகிதனே, ஏன் டார்கெட் வேற. ஆமாம், பீரங்கி எடுத்து போய் எங்கன்னா சொருகணும், அவள் தான் டார்கெட். என்ன ஆச்சு? கேள்வி குமரி. என்ன வேலை காமிச்சா கேள்வி கூட குமரி தான்னுவான். நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ டார்கெட் யாருக்கு என்ன ஆகிட்டுக்குது? போனோன்னாண்ட சண்டை போட்டுக்கிறாங்க, பறந்து இருந்தது கழுகாத பிடின்னு போய்க்கிறாங்க. போகும்போது இந்த அக்கா துணியை போட்டு போனாங்க. ஆளாளுக்கு ஒரு கதை சொல்லுங்கிறாங்க, என்னவோ ஆச்சு போயிடுச்சு. ஒரு 6 அறிவு உள்ள உதவுவானா இந்த மாதிரி முட்டாளுக்கு? உன் பொண்டாட்டிட்டு போனால் என் மயிருக்கு நான் வந்து தானே இருப்பான். ஏன்டா உன் குடும்ப பிரச்சனை என்ன ஏன்டா கூப்பிட்றேன்னு கேட்பானே, கேட்க மாட்டானே. அதுக்கு என்ன இருக்கக்கூடாது அவனுக்கு? இப்போ குரங்கே வந்துச்சுன்ட்டு தனியாக அதுக்குன்னு ஒரு ஆன்சர் போட்டு குறைஞ்சது. எந்த காலத்தில் குரங்கு இவ்வளோ பெருசாக இருந்தே நம்மளை என்ன நினச்சிக்கிறானுங்க? அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் யார் தான் உதவுவாங்க? 6ஆம் அறிவு இருக்கிறப்போ என்ன எவன் பண்ணிட்டு அவன் வச்சுருந்தா நமக்கு என்ன வந்து இவன் தானே அவனாண்ட போய் அவளை போய் சும்மா பிடிச்சிருந்தான். இன்னொரு பொம்பளை மூக்கு அறுத்தாக்கா சும்மா இருப்பானுங்களா? உன் பொம்பளை மூக்கு அறுத்தாக்கா என்ன பண்ணுவேன்? உன் பொண்டாட்டி மட்டும் தான் பொண்டாட்டி, அவன் பொண்டாட்டி இல்லை, அவன் பொண்ணுங்கெல்லாம் பொண்ணுங்க இல்லையா? நீ மட்டும்தான் நீ பொம்பளையை ஒழுங்காக வச்சுக்கணும், அவன் பொண்டாட்டி அவன் வச்சுக்கூடாதா? ஏன்னா நாங்கள் காட்டுக்கு வரக்கூடாதா, போகக்கூடாதா, நாங்கள் நடக்கக்கூடாதா? அதுதான் அவன் தம்பி விட்டு மூக்கு அறுப்பியான்னு கேட்பானா? கேட்க மாட்டாங்களா? அது அடுத்ததுக்கு உன் குடும்ப கதைக்கு என்ன இருக்க முடியா? பேசி தீர்த்துக்கேன்டா. சரி 4 நாள் வச்சுருந்து அனுப்பிச்சிருந்தா கேட்க வேண்டியது தானே. நல்லபடியாக 1 வருஷம் கூட வச்சுருந்து அனுப்பிச்சிரு சொல்லலாம் தானே. அனுப்புறதுன்னு ஆச்சுன்னா அனுப்பிச்சிரு, இல்லை வச்சு தானே வச்சுக்கோ. நான் வேறு யாருன்னா பார்த்துன்னு பார்க்க வேண்டியது. ஊரில் பொம்பளை இல்லை,
இவர் தான் ஓணுன்னு ஒருத்தன் சொல்லுவான், அதுக்கு போய் கூட போய் சண்டை போடணும்னா என்ன வரணும்? இல்லைன்னா பொம்பளைகிட்ட கேட்கணும், என்னம்மாச்சு, ஏன் அது மாதிரி போனேன்? இல்லைங்க அவர் அப்படியே தூக்கினார். ஆமாம், தொடவே இல்லை, அப்படி கையை உள்ளே விட்டுக்கிறாரு, மண்ணோடு தூக்கி போயில, டச் பண்ணவே இல்லை. டோன்ட் டச். கண்ணும் நோக்கியா, கண்ணெலாம் நோக்கவே இல்லை. என்ன கதைக்கு கோடு போட்டார். கோடு போட்டதுக்கும் கதை இருக்குது. 3 கோடு போட்டார். எத்தனை கோடு போட்டார்? ஏன் ஒரு 30 கோடு போட்டு போகக்கூடாது? தாண்ட முடியாது அளவுக்கு 3 கோடு குறுக்க போட்டாருன்ற ஒரு நெடுக்கு போட்டுருந்தா கூட போயிருக்க முடியாது. 3 கோடு இப்படி குறுக்க போட்ட நாய் நெடுக்கு போட்டு என்ன பண்ண முடியாது, தாண்ட முடியாது. கோடு எப்படி போடணும்னு தெரியாதவங்களாம் பாரு கதையில் கதாசிரியர் என்ன வந்துக்கிறேன், கோடு எப்படியா போடணும்? இப்போ நான் தாண்டக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்? கோடை தாண்டி வெளியே கூடாது, எப்படி போடணும்? கோடை வாசல் நேராக ஒரு பெருசாக கோடு போட்டா தாண்ட முடியும்? எப்படி போட்டுக்கிறான் கோடை? ரொம்ப மோசக்காரனுங்க. அப்போ கோடே போட தெரியாமல் வந்து இது. அப்போ கோடுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. பெண் எப்போ படி தாண்டுகிறாள் அப்படின்னா அதில் சொல்கிறான். எப்போ படி தாடுறா, என்னென்ன தேவைனால படி தாண்டுறா? மனத்தேவை, உடல் தேவை, அப்புறம் சமூக தேவை. இந்த 3 தேவை தான் என்ன ஆயிடுச்சு உன்னை? இந்த 3 தேவைன்னு பொருட்டு நீ உள்ளே இருன்றான். 3 தேவையும் எனக்கு தேவையில்லைட்டு என்ன பண்ணுறா? அவ வெளியே போகிறா. நான் தர்மம் செய்யறதுல கில்லாடி கற்றுக்கிறவ, நான் பிச்சைக்காரனுக்கு சோறு போடுவேன். தேவையாயா தான்னா போயிட்டான். தம்பிக்காரன் என்ன பண்ணிடா, திட்டி அமிச்சிக்கிறா சமூக பிரச்சனைக்காக. அண்ணன் இல்லாத நேரத்தில் என்ன கூட உறவாட பார்க்குறியாடா நீன்னு. அவன் ஒருத்தன் மாயமான ஆகி வந்தான்ட்டு இப்போல்லாம் கதை சொல்லி வச்சுக்கிறாங்க. இவ்வளோ தூரம் மாயாஜலம் பண்ணுறவர், போனவர், வந்தவர் எதனா பண்ணி அவளை என்ன பண்ணிட்டுருக்கணும்ல. இப்போ நம்ம எதனா ரேப் பண்ணோன்னா மாத்திரை மந்தெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சு என்ன பண்ணுங்கிறான்? இல்லை செத்துருவேன்னா அவனை சொல்கிறவங்களாங்கிறான். கீச்சின்னு நான் செத்துருவேன், நீ என்னை கட்டிலாம் என்ன பண்ணுவேன்? நான் செத்துருவேன். இப்போ என்ன சொல்கிறேன், நீ மேலேருந்து குச்சிருவேன்றவங்களாங்கிறான். குச்சவனுங்கிறான். பார்த்துருக்கீங்களா அது மாதிரிலாம்? பிளேடு எடுத்து அறுத்தணும். நீங்களே கூட யாரா உட்காந்துப்பீங்க, யாருக்கும் தெரியாது. ஆமாம், அது அந்த காலம் என்னவீங்க, அந்த வாய் என்னவீங்க. ஆமாம், பிளேடு அறுத்தணும். பச்சை குத்திட்டு கஷ்டப்பட்டுங்கிறோங்கிற இது மாதிரி அந்த பொம்பளை பேர் பச்சை குத்திக்கணுமேன்ட்டு போய் அதனால் உஷாராக இருங்க. பச்சை கச்சை குத்தும் போது உஷாராக இருங்க. சாகும்போது குத்திங்க, ஏன் அது ரொம்ப பிரச்சனை கிடையாது உங்களுக்கு. வாழும்போது குத்துனீங்கன்னா எப்போ யார் எப்படி போவாங்கன்னு தெரியாது. இல்லை பச்சை குத்தும் போது என்ன பண்ணுங்க, ஒரு 4-5 பேரை சேர்த்து குத்தி வச்சுங்க. பிரச்சனை ஆயிடுச்சு, போயிட்டாங்க. அந்த அக்கா தாண்டு தூட்டில் இருந்துக்குது. இல்லைங்க, எவ்வளோ தூரத்தில் இருந்துக்குது? ஒரு குரங்கு தாண்டுற தூரத்தில் இருந்துக்குது. அவ்வளோதான் கேப் இருந்தது. மீதி எல்லாம் பாலம் இருந்தது. இன்றைக்கும் மேலே இருந்து பார்த்தாக்கா பாலம் தெரியுது. மணல் பாலம் இன்றைக்கும் தெரியுது. இன்றைக்கி தண்ணி மட்டை ஏறதுனால மறைஞ்சிச்சு. தான்னா என்ன அப்படி இருந்துக்குது இடம். இது எப்படி பெருசாகிட்டானுங்க நம்மள? அப்படியே யார் ராமர் என்ன பண்ணிட்டார்? இப்போ ஒரு கல்லை மிதகு கல்லை போட்டு நடந்துட்டு இருக்கிறான், அவ்வளோதான். தாண்ட தூட்டில் இருக்குது. என்ன பண்ணுவோம், ஒரு பழங்களுக்கு அடிப்போம்ல, அந்த மாதிரி 2-3 கல்லை போட்டு நடந்து போயிட்டுக்கிறானுங்க மிதக்கிற கல்ல. அந்த மிதக்கிற கல்லை கூட குரங்கு தான் தாந்துக்குது. அது கூட இது தான் வந்துக்குது. அது கூட வக்கு கிடையாது. அது உள்ள ஒரு கதை இது நம்ம புக்கில் ஒரு எழுதி வச்சுருப்போம். ராமா அப்படின்னு வச்சாரா மெதுகு தான். இவர் எதுவும் போய் வச்சாரா உள்ளே போயிடுச்சான். நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்விலே. மெதுகுது ஏன் மெதுக்காதுன்னு தெரிஞ்சுக்கல. நம்பி நான் மெதுக்குச்சே, யார் வச்சாலும் மெதுக்கும். மெதுக்காதுன்னு நினச்சிக்கிறான். அப்போது என்ன பண்ணிக்கிறான், மெதுக்காத கல்லை தூக்கி வச்சுக்கிறான். அப்போ அங்கேயே என்ன ஆயிடுச்சு, ஃபெயிலியர் ஆகிட்டார். அப்போ ராமர் கூட ஃபெயில் ஆகிட்டாரு, குரங்கு. அப்போ 5 அறிவு உள்ளவங்க கூட பெரிய ஆள் தான். இவன் தான் எப்படி இருந்துக்கிறான், இந்த மாதிரி கேள்வி கேட்டவன் உடச்சிட்டு அன்றைக்கே. இப்போ பொண்டாட்டி விட்டு கொடுத்துட்டு தம்பிக்காக என்ன பண்ணுங்கிறான். அவனும் அண்ணன் தம்பிங்கெல்லாம் சண்டைக்கு வரானுங்க. இவரும் எதுக்கு தான் போயிடுறாரு? தம்பி பிரச்சனை பொண்டாட்டி பிரச்சனையப்பா. தம்பி பிரச்சனை பண்ணி பொண்டாட்டிக்கிட்ட வந்து பொண்டாட்டி பிரச்சனைக்கு இவர் போய்கிறாரு. நம்மளாம் என்ன பண்ணுகிறோம்? இப்போ பாராத்திரில் ஒத்தி எழுப்பி தட்டி எழுப்பி புள்ளி அமைச்சிட்டுக்கிறா. இவ பட்ட பகலில் உணர்த்தனா கூட போயிட்டு என்ன பண்ணுங்கிறான். நம்மள கொஞ்சமான யோசிச்சுருக்கணும்ல. ஏன்டா பிச்சை போட்டு நீயே போட்டுன்னு போக வேண்டியதானே. பிச்சை பார்த்ததுல இவன் விட்டுக்கிறா, அப்படித்தானே அர்த்தம். இப்போது அவள் கையை தூக்காமல் மண்ணெல்லாம் எடுக்கிறாருன்னா என்ன பண்ணிடுறா, இவ்வளோ எகிரி குச்சிட்டு இருப்பா உள்ளோ பாத்திரத்தில் எண்ணெயை எடுத்துக்கோட்டு, அப்படி தானே. ஆனால் எண்ணெய் எடுத்துக்க எதுவும் பண்ணாத. நான் அந்தாலும் பயங்கர கேடி, உன் விருப்பலாமல் என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்ட்டுக்கிறான். ஏன்னா அவன் முன்னாடி அவ்வளோ அழகி, அவன் முன்னாடி எப்படி செம்ம ஃபிகரு. அதனால் இன்னொருத்தரை பார்த்தா வேலைக்கு ஆகாது அவருக்கு. அதனால் அவங்களாம் வந்தால் தான் ஆச்சு. இல்லைன்னா இவரால் என்ன பண்ண முடியாது. ஒன்றா நேர்மை யார்கிட்ட? வால்மீகி கிட்ட. நீங்கள் பண்ணி இவர்கிட்ட நேர்மை இருந்துன்ற போகிறீங்க. யார்கிட்ட?
ஆமாம், கதாபாத்திரத்துக்கிட்ட நேர்மை இருந்ததுன்னா யாருக்கிட்ட இருக்குதுன்னு அர்த்தம். ராமர் உருவாக்குனது யார்? அனுமன் உருவாக்குனது யார்? அப்போது அதில் ரொம்ப உஷாராகணும். அதில் கவனமாக இல்லைன்னா தப்பாக போயிடும். நீங்கள் பண்ணி கேரக்டர் வேல்யூ பார்த்துட்டு அதுக்காக அழுதுன்னு கூட இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் சொன்னது பின்னாடி ஒரு டைரக்டர் ஒன்று அழ சொல்லிடுறாரு, சிவாஜி இந்த மாதிரி அழுற நானும் கூட அழுவேன். அங்கே எதனா சண்டை வந்தால் நான் இப்போ கூட சண்டை கிட்ட படம்லாம் பார்த்தா என் பொண்ணு படத்தை விட்டு என்ன பாப்பா ஏன்டின்னா அதை விட நீ நல்லா பண்ண. அது எமோஷ்னலாக நான் என்ன ஆகிடுவேன்னா அட்டாச் ஆகிடுவேன். அப்புறமா வெளியே வந்துடுவேன், அது பிரச்சனை கிடையாது. ஆல்மா சினிமா தான் பார்த்தேன்ட்டு. ஆனால் அப்போது படம் பூத்த காசுக்கு அழுதுட்டுனா வரணும்ல. அப்படியே அங்கே அழுவாங்க, தானாடவில்லை அம்மா தசையாடுது, இங்கே தண்ணி ஊற்றும் அப்படியே சொட்டு சொட்டுன்ட்டு. என் வீட்டில் சொந்த பிரச்சனை ஆன மாதிரி நான் அந்த மாதிரி ஆள் தான். நீ சினிமாவுக்கே அழுவே, அப்போ எங்களுக்கு அழுவ மாட்டேன்னா நிச்சயமா எல்லாம் நல்லா இல்லைன்னா அடிப்பது போலே கோபம் வரும், அதில் ஆபத்து. நீ அழுதால் நானும் அழுவேன், அதற்கு ஒரு காரணம் இருக்காது. இந்த மாதிரி இந்த கதை உள்ளே போய் அந்த அக்கானோடனே கண்டேன்ஸ் இது. ஏன்னா சொல்கிறதுக்கு டைம் இல்லையாம்மா, அதெல்லாம் இந்த மாதிரிலாம் கதையெல்லாம் சொல்லியிருப்பானுங்க. போய் ஒரு வழியாக சண்டை போட்டு என்ன பண்ணிட்டுக்கிறானுங்க, இட்டுன்னு வந்து வீட்டில் வச்சுன்னு வாழ்ந்தானா என்ன இல்லையாங்க. வயலில் இன்னொன்று வந்துச்சான், 2 புள்ள வர பேத்துட்டாலாம். இவனுக்கு சந்தேகமா, ராமர் ஓனா புள்ள பேத்துவில் சேர்த்துக்கலாம், நான் சேர்த்துக்க மாட்டேன்னு ஒரு செலவு தொழில் சொல்லிட்டாலாம், நெருப்பில் இருங்கன்ட்டாங்களாம். கதையை அப்படி தான் முடிகிறானுங்க. அது ஒரு கதை. லவகுசான்னு ஒன்று வந்தது, அவர் ஆசிரமத்தில் இருந்தாங்க. இந்த மாதிரி இந்த திருட்டு பையன் கதையை ஒழுங்க முடியல, 3வது ஆள்கிட்ட கொடுத்துட்டுக்கிறான். அவன் இவனுக்கு என்ன இஷ்டத்துக்கு எழுதினே போயின்னுக்கிறானுங்க, முடியவே இல்லை. இப்போ இந்த அவதார புருஷனை இங்கே இருக்கிற செருப்பால் அடிப்பேன் ராமரை அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரம் பற்றி ஒன்று போட்டாங்க. நாங்கள் கோயில் கட்டி போன்ட்டு அந்த பக்கம் ஒருத்தன் பண்ணுகிறான். இப்போ இந்தியாவோட லார்டில் ஒரு லார்டு அவர் யார்? ராமர். இப்போ உண்மையிலேயே ராமர் நமக்கு அருள் பாலிப்பாரா? என்ன கேட்கக்கூடாது, உங்கள் மனசு புண்படும், எனக்கு தெரியாது. என்ன கேட்டால் ஒரு நாய் கூட அருள் பாலிக்கும் நீங்கள் உண்மையாக கேட்டிங்கன்னா, அது உங்ககிட்ட இருக்கிற உண்மை. அதனால் ஒரு நாயை பார்த்து, என்ன இல்லை நாயை பார்த்து, நாயை நீ தான் இந்த உலகத்தில் ஞானம் பெற்ற நாய், என்னை காப்பாற்று அப்படின்னா அது ஒவ்வொன்று கொழிச்சிட்டு போயிடும். உங்களுக்கு நல்லது நடக்கும். ஏன் பிரச்சனை எங்கே? நீங்கள் உண்மையாக என்ன பண்ணீங்க, அதை நேசிச்சிங்க, அதனால் அது என்ன நடக்கும், உங்களுக்கு நல்லது நடக்கும். பிரச்சனை நாயுது இல்லை நம்பளுது. அந்த மாதிரி தான் நானும் இப்போ உட்காந்துக்கிறன்றதுனால நீங்கள் ஐயாண்ட கேட்டால் நமக்கு நல்லது நடக்கும். லாட்டிட்டு என்ன பண்ணிக்கிறான் ஒருத்தன் காலம் ஃபுல்லாக, கடவுளே எனக்கு லாட்டிட்டு அடிக்கணும்னு வேண்டிக்கிறான். கடவுளுக்கு ஒரு நாள் கோவம் வந்துட்டுது, அடங்கு முதல்ல லாட்டிட்டு வாங்கடா நீர். கடவுள் சொல்லுவார், என்னவோ எனக்கு தெரியாதுப்பா, என்னவே செய்யறதில்லை நான். கடவுள்கிட்ட எப்படி வேண்டிக்கிறேன், புள்ள போடணும் ஏறு விடான்னு தானே சொல்லுவார். போய் என்ன பண்ணா ஏறு தான் சீதை கிடைப்பா வித்தானே அது. அப்போ அந்த கதையை ராமாயணத்தில் இப்படி கதையை சொல்லி என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே மனைவியோட அப்படின்னு கேட்டால் ஒரே மனதோடு இருப்பது அப்படின்னு தான் இருக்கணும். ஒரே மனதோடு தான் இருக்கணும், ஏகமாக இருக்கணும். அப்போ நீ சந்தேகப்படுறதுக்கே வாய்ப்பு இல்லை, நம்ப வேண்டிய அவசியமும் இல்லை. அப்பாவை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை, சந்தேகப்பட வேண்டிய அவசியமும் ஏற்படாது. சந்தேகம் தான் நம்பிக்கை ஏற்படுத்துது, நம்பிக்கை தான் சந்தேகத்தை ஏற்படுத்துது. எனக்கு இது ரெண்டுலேருந்து எஸ்கேப் ஆகணுன்னா எனக்கு தெரியாது தெரியும் அந்த முடிவுக்கு தான் வரணும். எனக்கு தெரியும் கம்மனு இருந்துடலாம், தெரியாதுன்னு கம்மனு இருந்துடலாம். தெரியுன்ற கம்மனு இருக்கும்போது திமிரில் வாழ்வீங்க. தெரியாதுன்னு வாழ்ந்தீங்கன்னா என்ன பண்ண மாட்டீங்க, நீங்கள் திமிர் பக்கமே திரும்ப மாட்டீங்க. இந்த கதையில் வந்த எல்லா கேரக்டருமே திமிரில் வாழ்ந்ததுங்க. இந்த கதையில் வந்ததெல்லாம் என்ன பண்ணிடுதுங்க, திமிரில் ஆணவத்துலேயும் நான் நினைக்கிறது தான் சரின்ற மாதிரியாகவும் வந்துடுங்க. இப்போ பிச்சை போடுறது நல்லது, இவங்க யாரோ கற்றுக் கொடுத்துட்டாங்க, உடம்புல ரவுடி கேடிக்க என்ன பண்ணுவேன், நான் பிச்சை போட்டேன் மாட்டிக்கினாங்க. இப்போ இந்த கதையை சொல்லிட்டு அங்கே போனால் அந்த 10 தலையை வச்சுன்னு எப்படியா ஒருத்தன் வாழ்வான்? 10 தலைனா கழுத்து எத்தனை இருக்கணும்? கழுத்து இல்லாமல் தலை தனியாக வச்சு இப்போ நம்ம ஜண்டு மாமுக்கு ஆடுவது அப்படியே இருக்கும். இந்த மாதிரி சினிமா காட்சி பார்த்து நீங்கள் என்ன நினச்சிப்பீங்க, ஆல்மா இருக்கும் போல் அப்படின்ட்டு. 2 தலை பாம்பு பார்த்துக்கிறீங்களா? நிஜமாகவே இருக்குது 2 தலை மனிதன் கூட இருக்கிறான் சமயத்தில். 2 உடம்பை பிரிக்க முடியாமல் முதுகெல்லாம் கையெல்லாம் சூம்பி போய் 2 கழுத்து வந்து 2 தலை உள்ள மனுஷன்லாம். ஏன்னா அந்த கருவுறும் போது ஏதோ ஒன்று எராட்டிக் ஆயிடுச்சேன்னா அது என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி உருவாயிடும். ஆனால் அதை வெட்டி எடுக்க முடியாது.
என்ன பண்ண முடியாது, வெட்ட முடியாது. உயிருக்கே ஆபத்து தலையை வெட்டும்போது. ஏன் முதுகுத்தண்டு எலும்பு தலை மூளை எல்லாம் சரியாக வந்துட்டுருக்கோம். அந்த மாதிரி ஏதோ ரேரு, எல்லோரும் நிறையெல்லாம் இருக்காது, பல கோடியில் அது ஒன்று. அந்த மாதிரி இருந்துருக்குது 2 தலையோட. இந்த மாதிரி 3 தலையோடு வந்தான்ட்டு இதுங்கெல்லாம் நம்ம மதத்தில் இதுங்கெல்லாம் இந்து மதத்தில் இந்த மாதிரிலாம் ஒரு கதையெல்லாம் சொல்லி வச்சுருப்பாங்க. இது மாதிரி பல விதமாக கதைங்களை சொல்லி நம்மளை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா குழப்பிட்டுருப்பான். 2 தலையோடு இருக்கிறான்னா என்ன அர்த்தம், 10 தலையோடு இருக்கிறான்னா என்ன அர்த்தம், ஒருத்தனுக்கு 10 தலைன்னா என்ன அர்த்தம், 10 ஆள் பலத்தோட 10 ஆள் பலத்தோட 20 கை தானே போட்டிருக்கணும். சிந்திக்கிற விதம் பாடகன் பக்திமான். அப்போ ராவணக்காவின்னு ஒருத்தர் எயிட்டார், புலவர் குழந்தை என்று என்ன பண்ணிட்டார்னா, நீ என்னடா ராவணை பெருசாக சொல்கிற, ராவணன் தான் இங்கே விசேஷமானவன். என் தங்கச்சிக்கு பிரச்சனை வந்துச்சு, அதனால் நான் என்ன பண்ணேன், அவன் பொண்டாட்டிக்கு அவமானம் பார்த்தேன்னா அவன் புரிஞ்சுப்பான்னு பார்த்தேன். ஆனால் அவன் என்ன பண்ணான் கூட சண்டை போட்டான், ஜெயிச்சானே நீங்கள் சொல்லுங்கிறீங்க. அவனும் ஜெயிச்சிருக்கலாம் தானே, ராவணனும். இவன் தான் திருட்டு போயினாச்சு, கதை தப்ப கூட எழுதிருக்கலாம் தானே. அப்படின்ற ஒரு சித்தாந்தத்தை அடிப்படையாக வச்சு புலவர் குழந்தை என்று ராவண காவியம் படித்தார். அதனால் தலைவன் வந்து ராவணன்ட்டு. இப்போது இவா மீன் சாப்பிட்டா யாரே, ராமா. ராவணா மீன்லாம் சாப்பிட மாட்டான், கரிமீன்லாம் சாப்பிட மாட்டான். பக்கா கரிமீன் சாப்பிடாதவர், அப்படியே சைவ சித்தாந்தி. இந்த பாட்டெலாம் பாடுறது, பக்தி பாட்டெலாம் பாடுறது, இந்த மாதிரி பக்தியோடு இருந்த ஒரு மனிதன். இருக்கட்டும், வில்லனா சித்தரித்து கதையை சொல்லி ஏதோ நமக்கு கதைக்குள்ளே போய் நம்ம சண்டை வன்முறைலாம் கிடையாது நமக்கு, அதெல்லாம் வேணாம். இந்த ராமாயணம் எனக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, பழி வாங்குறதுனால நன்மை இருக்குதான்னா, பழி வாங்குறவங்களுக்கு நன்மை இல்லை. பாதிக்கப்பட்டவங்க தான் பழி வாங்க முயற்சி செய்கிறாங்க. யார் பழி வாங்க முயற்சி செய்கிறாங்க? பாதிக்கப்பட்டவங்க என்ன பண்ணுறாங்க, பாதிக்கப்பட்டதாக நினச்சி பழி வாங்குறாங்க. பழி வாங்கினாலும் உண்மையாக இருக்கிறவன் என்ன ஆயிடுறான், பலமாக்கிறான், வெற்றி ஆகிடுது. புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு? அப்போது உங்களுக்கு ஏதோ ஒருத்தர் தீங்கு செஞ்சாங்கன்னு நினச்சி தெரியாமல் செஞ்ச தீங்கு கூட நீங்கள் தண்டனை கொடுக்குறீங்கன்ற பட்சத்தில் அந்த தண்டனை அவருக்கு என்னவா மாறிடுது, நேர்மையாக இருந்தார்னா. அப்போ தசரனோட நேர்மை சத்தத்து மேலே குறியாக இருந்தது. ராமனோட நேர்மை கீழ்ப்படிதலில் குறியாக இருந்தது, கீழ்ப்படிதலில். அதனால் ராமன் என்ன பண்ணல, வாழல. பட்டாபிஷேகம் சூட முடியல. கீழ்ப்படிஞ்சால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. கீழ்ப்படுறவங்க யாரும் நேற்று செஞ்ச உதவிக்காக நாளை வரைக்கும் நான் நன்றியோடு இருப்பேன்னா இது தான் வச்சுன்னு உங்களை ஏமாத்துறாங்க. நான் அன்றைக்கி உனக்கு சோறு போட்டேன்ல, நான் உனக்கு தாலி கட்டினேன்ல, நான் மஞ்சள் தாலி கட்டினேன்லன்னு. சேவப்பு தாலி கொடுத்தான் கட்டேன்னா இப்போ நேற்று உனக்கு சோறு போட்டேன்ல, நேற்று உன்னை நல்லா வச்சுருந்தேன்ல, நேற்று. புரியுதா இவர்கள் எப்படி நம்மளை ஏமாத்துறாங்க? எதை சொல்லியே நேற்று செஞ்சது இன்னைக்கு, நேற்று சோறு போட்ட இன்றைக்கி விஷம் கொடுத்தா சாப்பிட்ருவோன்னா நான் அதுக்காக நேற்று நீ சோறு போட்டேன்றதுனால. அங்கேயும் அப்படி தான் சொல்லி வச்சுருப்பாங்க செஞ்சோற்று கடன்லாம். அதில் கொஞ்சம் பெருசு, இதில் வேறு மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. அப்போது பழிவாங்கும் உணர்ச்சி எதனால் வரக்கூடாது அப்படின்னா, துன்பத்தினால கஷ்டத்தினாலுமே வந்தாலும் கூட நமக்கு அதனால் ஒரு லாபமும் இல்லை. உங்கள் புத்திர சோகத்தினால சாவிடான்னு சொன்னவங்களுக்கு ஒரு லாபமும் கிடையாது. செத்துட்டான் புள்ள, முடிஞ்சிச்சு, அது முடிஞ்சிச்சு, கதையை முடிக்கல, வளருது. காரணம் பழிவாங்கிறதுனால. அவள் தேரில் கை விட்டா உதவுனா நன்றியோடு இருந்தால் அன்றைக்கி என்ன பண்ணிடணும், கேட்கணும். சந்தர்ப்பம் கொடுக்கும்போது வாங்கிக்கிறேன்னு சொல்லி தள்ளி போட்டது யார் தப்பு? தசன் தப்பு அங்கே. அதனால் அது தப்பாக மாறிச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே குற்றங்க எங்கெங்கே நடக்குது. யாரோ ஒரு பொம்பளை போய் பழிவாங்க நினச்சது தப்பு. அந்தமா 12 வருஷம் தனியாக காட்டில் இருக்கணும், நாங்களா எங்கன்னா உட்காந்துட்டு குச்சியில் இருந்துட்டு போக வேண்டியது தானே. மான் கேட்டால் மயிர் கேட்டான்னு பிடிச்சிருந்து என்ன ஆகும்? நம்ம ஊரில் படத்தில் பட்டாம்பூச்சி படம் பூச்சி கீழே வந்துட்டாங்கன்ட்டு. ஆமாம், கர்ப்பமே ஆகாது பொண்டாட்டி கர்ப்பமாகறான்னு ஒருத்தன் நம்புறான்னா அது ரஜினியால் மட்டும்தான் முடியும். அந்த லூஸ் அந்த கதைக்கு போய் நஷ்டம் வந்ததுன்னா யாரால் தான் முடியாது. நம்ம பக்கணும் எப்படா பொண்டாட்டி கர்ப்பமாக இல்லாமல் தலைகாணி வச்சுனே பார்த்துருக்குறேன், ஒரு நாள் கூட பக்கத்தில் படிக்கலையான்ட்டு. உங்களுக்கு ஆனால் நல்லது தானே. ஒரு நாளும் உன்னை மறவாத இனிதான வரம் வேண்டும், ஆலப்போல் வேலம் போல் ஆலம் விழுது போல் மாமன் நெஞ்சில். ஏன்னா மாமன் நெஞ்சில் இருக்கிற ஒரு பொண்டாட்டி பக்கத்தில் படுப்பானா படுக்க மாட்டானா, தலைகாணின்னு தெரியுமா தெரியாது. நம்மளை என்ன நினச்சிக்கிறானுங்க, நம்மளை இந்த கதை எழுதுறவனுங்கெல்லாம் நீங்களும் என்ன நினச்சிங்கிறீங்க?
மீனவர் என்ன பண்ணுவாங்க வச்சுன்னு நட்டினாக்கா புரியுதா? புரியலாம் விட்டுருங்க, நல்ல படனே வச்சுங்க, நமக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அது யார் இஷ்டம். படத்தை குத்தமா படத்தை பார்த்தோமா வந்தமானுக்கணும், விட்டு கர்ப்பமாகறாங்களா இல்லையான்றதுல ஒரு கேள்வி என்ன தேவைப்படுது இல்லை. இப்போ ராமாயணத்தை பார்த்தோமா போனோமா வந்தீங்கன்னா நான் எதனா பேச போகிறேன்னா என்ன பண்ணிட்டீங்க? இப்போ என்னை கூப்பிட்டு வச்சு நான் பாண்டு சிவான வந்து சச்சங்கநாத்தை வந்தேன், என்ன பண்ணேன்? என்ன பண்ணீங்க? போன வாரம் மகாபாரதம் பேசுனே இல்லை, இந்த வாரம் என்ன பண்ணேன்? அடுத்த வருஷத்துக்கு கந்த புராணம் பேசு. இப்படி பூரான கதையை பேசியிருந்தா நம்ம கதையை எப்போ ஆகும்? இருக்கட்டும். ஆனால் எந்த கதையும் கொடுத்தாலும் நம்ம என்ன வாக்கிக்கணா நமக்கு சாதகமா மாற்றினுமா இந்த கதையிலேருந்து என்ன சொல்ல வராங்க? ஏன் சொல்ல வராங்க? என்ன புரிஞ்சுனீங்க? நல்லா புரிஞ்சு வச்சுங்க. கதையில் எதனா சொல்லுவாங்க, நமக்கு எதுவும் புரியக்கூடாது. அதுக்காக இவ்வளோ நேரம் பேசினேன். ஆமாம், எதுவுமே நீங்கள் புரிஞ்சிக்கூடாது, அதுக்கு தான் நான் இவ்வளோ நேரம் பேசினேன். எதனா புரிஞ்சிச்சேன்னா தெரிஞ்சிச்சின்னு வைங்க. தெரிஞ்சிச்சுன்னா அல்மாப்பா 3வது மாடி கட்டி இன்னும் பக்கத்தில் போட்டு இல்லாமல் வேணாவான்னு ஒரே குழப்பத்துமா ஆகிடுவீங்க. உங்களுக்கு 3வது மாடியே இல்லை, ஆனால் என்ன ஆக போகிறீங்கப்பா? 3வது பெட்டின்னு ஒரு கற்பனையெல்லாம் போயின்னு இருக்கும். தேவையா உங்களுக்கு? அது யார் பிரச்சனை? ராமர் பிரச்சனை யாருக்கு? நம்ம பிரச்சனை. நமக்கு அடுத்த வேலை சோறு இருக்குதா இல்லையா? சரியாக வாழணுமா இல்லையா? கடவுள் இருக்குதா இல்லையா? வாழ்க்கை கொண்டாட்டத்துக்குரியதா இல்லையா? நான் எப்படி வாழ்ந்துனுக்கிறேன்? நான் சம்பாரிச்சு நான் போனேன்னா விட்டு இவனுங்களாம் ஏன் பட்டிமன்றம் நடத்திங்கிறானுங்க? ஏன் ராமர் கோயில் கட்டி எதுக்கு என்ன பண்ணுகிறாங்க? ஒரு நாடு வல்லரசாக மாற்றணும்னா ராமர் கோயில் கட்டியா என்ன பண்ணா? ஏழ்மை இல்லாத ஒரு நாடை உருவாக்கணும், வளமையான ஒரு நாட்டை உருவாக்கணும். எல்லாருக்கும் என்ன பண்ணா? சோறு கிடைக்குதான்னு பார்க்கணும், அப்படி தானே? எல்லாருக்கும் எல்லாம் போய் சேருதான்னு பார்க்கணும். தரமான ரோடு இருக்குதா, சாலை அமைப்பு இருக்குதா, தரமான கல்வியை கொடுக்குறோமா, மருத்துவ வசதி இருக்குதா? இந்த பூமியில் பிறந்த வந்து நம்ம அந்த ஒரு எல்லை கொடுக்குள்ள இந்தியா அப்படின்னாக்கா அதுக்குள்ளே பிறந்தவங்களெல்லாம் சரியாக பாதுகாக்கிறோமா? அப்படி தானே ஒரு நாட்டில் இருக்கணும். விட்டு கல் கொட்டு ராம பேரை போட்டு செங்கல்ல வச்சு வீடு கட்டி பில்டிங் கட்டிக்கோ, அதுக்கு போயிட்டு அதில் வர அவங்கள வர ஜனாதிபதியை வர ஜாதியில் மட்டன் உள்ளே சேர்க்கலையே. நீங்களாம் மனுஷனா? போனாக்கா அதில் வர தேவையில்லாதவங்களாம் உட்கார வச்சுன்னு அவர் வரணுங்கிறான்னா அப்போ கதையை ஃபஸ்ட்டு இந்த மீனா கருமான கதை தான். புரியுதா உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு? ஏன் மகாபாரதத்தை பார்க்கும்போது நீங்கள் இப்படியெல்லாம் பேசலை, இதுக்கு மட்டும் சொன்னேன். மகாபாரத கதைன்னு புரிஞ்சுன்னு கோயில் எதுவும் கட்டாமல் கம்முனுங்கிறானுங்க. ராமாயணத்தை மட்டும் என்னவே பண்ணல, அப்படி விடவே இல்லை. அர்ஜுனன் கோயில் கட்டி பார்த்துக்கிறீங்களா? ஏன் இல்லை? நம்ம தான் இங்கே இருக்கிறவங்களுக்கு பாஞ்சாலி அம்மான்னு பேர் வச்சுருப்போம். அது ஏதோ ஒரு சாமி படம் பல்லு பெருசாக வச்சு நாக்கு தொங்க விட்டு சிங்கத்து மேலே உட்கார வச்சு எதனா ஒரு பேர் வச்சுருவோம் நம்ம. அப்படி தானே? புரியுதா? அங்கே அந்த பக்கம் போனீங்களா? அங்கே எங்கே பார்த்தாலும் என்ன தான் இருக்கான்? ராம் சீதா கிருஷ்ணா ராதா. புரியுதா? அங்கே பக்கம் போனீங்கன்னா ஃபுல்லாக தான் இருக்கும், பளிங்கல்ல போட்டு பளிச்சுன்னு போட்டு வச்சுட்டு இருப்பான். அந்த பக்கம் போனீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. என்ன கதை இது? வாழ்க்கையே வாழ்ந்துக்கிறாங்க, ஒருத்தனுக்கு ஒருத்தனும் வாழ்ந்துக்கிறாங்க. சிறப்பாக இருக்குது, நல்லது தானே? ஒரு நாகரிகத்தை, ஒரு உண்மையை, ஒரு அழகை, ஒரு நேர்த்தியை சொல்லித்தராங்க. நல்லா தான் இருக்குது, ஓகே தான். ஒருத்தனுக்கு ஒருத்தையும் வாழ்ந்தாங்களே. குழந்தைங்கள்லாம் எங்கிறான்னா குழந்தைய பற்றி யாருக்குன்ட்டு சந்தேகப்பட்டாங்களே, நியாயமா? அது சந்தேகப்படும்போது நம்ம என்ன பண்ணிடணும்? அதை விலக்கி வச்சுருக்கணும் தானே? ஏன் விளக்கலை? இப்போ ஏதோ ஒன்று எங்கேயோ ஒரு முரண்பாடான விஷயமும் அந்த கதைக்குள்ளே இருக்குது. இருக்கட்டும். ராமர் நல்லவர் கெட்டவர் ஒரு பட்டிமன்றம் அந்த இடத்துல அது இது மாதிரி நடந்தது. அண்ணலும் நோக்கினால் எல்லாம் பார்த்த மாதிரியே பார்ப்பானுங்க. ஒரு 2 பேர் பார்த்துருந்தது இவனுக்கு சைட்லேருந்து பார்த்த மாதிரியும் அண்ணலும் நோக்கிலால் அவளும் நோக்கிலான்னா 2 பேரும் எப்படி நோக்கினாங்க? நமக்கு ஒரு கேள்வி இது. 2 பேரும் நோக்கிக்கும் போது இவங்க வலது கண்ணில் பார்த்தாங்களா இடது கண்ணை பார்த்தாங்களா? நம்ம 2 கண்ணையும் பார்க்க முடியாது யாராக இருந்தாலும். இவ்வளோ டெப்த்தாக பார்க்க பேசுகிறீங்க, கதையை படிக்கிறீங்க. அதான் புழுத்தாச்சாவே இருந்தால் போய் சொம்மனா ஏமாற்றி இருந்துக்கிறான்னுறாங்க. பட்டாம்பூச்சி பூச்சி குத்துக்கிறான், ஆனால் பொண்டாட்டி கருமாகிறான்லாம் தெரியாமல் இருந்துக்கிறான். இந்த கிறுக்குத்தனமான கதைக்கு ஒருத்தர் நஷ்டம் வந்துக்கிறான், அவன் வர சூப்பர் ஸ்டார் வர ஊரெல்லாம் சொல்லி தெரிஞ்சுக்கிறீங்க. ஏன்னா கதை கேட்கும்போது உனக்கு அறிவு வரவானா? என்னங்க சார், பொண்டாட்டின்றீங்க, புருஷன்றீங்க, 8 மாதம் 7 மாதம் வரைக்கும் கர்ப்பமாகி இது வரைக்கும் சீமந்த வரைக்கும் போகுதுன்றீங்க. இந்த கதை அது வரைக்கும் எப்படி சார் கண்டுபிடிக்காமல் இருக்க முடியும்? கண்டுபிடிக்க மாட்டான். அவ்வளோ கேடு கட்ட ஒரு ஆம்பளை கூட ஒரு பொம்பளை வாழ்ந்துருப்பா. அவனுக்கெல்லாம் எப்படி புள்ள போயிருக்கான்? புரியுதா? அதில் ரஜினி என்ன காமிச்சிக்கிறாங்க? கேரக்டர் தான் நான் சொல்கிறேன். நீ பாட்டு ரஜினி திட்டம்னு நினச்சிக்க போறீங்க. அந்த கேரக்டர் பேர் என்ன? ரஜினிகாந்த் பத்தில் வானவராயம் ஒரு பொட்டன்னு சொல்கிறாங்க. அப்படி தானே? அதுக்கு அர்த்தம் ரஜினி சொன்னால் தப்பு. அது ஏன்னா அவர் பாவம் தனியாக இப்போ பெரிய மனுஷன் வயசாகி தாடியெல்லாம் வந்து ஓதெல்லாம் ஒரு மாதிரி ஆகிட்டுக்கிறாரு. அப்போ அவர் கூட அவர் நம்ம பிரச்சனை இல்லை. படம் அந்த கதை
இப்போது கதையை ராமனை திட்டினா மனசு ஏன் வலிக்குது? ராமாயணத்து மேலே உங்களுக்கு அவ்வளோ பாராயணம் பண்ணி ராமாயணத்தை என்ன பண்ணிக்கிறீங்க? மனப்பாடம் பண்ணி சொல்லி என்ன பண்ணி வச்சுக்கிறானுங்க? தலை சிறந்த கதைன்னு சொல்லி உங்களை என்ன ஆக்கி வச்சுக்கிறானுங்க? நீங்கள் சீத்தை மாதிரியோ ராமர் மாதிரியோ பஞ்சபாண்டவர் மாதிரியோ வாழ வரல. அது உங்கள் வேலை இல்லை. ஒரு கதையை நீங்கள் படிக்கிறீங்க, சும்மா நல்லா இருக்குது, பார்க்குறீங்க, சந்தோஷமாக இருந்து போகும். ஆனால் நுணுக்கி பார்த்தா அதில் என்ன இல்லை? உண்மை இல்லை, போலி தான். ரொம்ப அசிங்கமான கதைகளும் அசிங்கமான விஷயமும் தான் அதில் இருக்குது. யாரோட வாழ்க்கை இது? உங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் கிருஷ்ணா தான் உன் பொண்டாட்டி டான்ஸ் ஆட விடுவீங்களா? அவனா கூட விட்டா கூட தப்பு கிடையாதுன்ற. நான் விட்டுட்டு பின்னாடி 10 வருஷம் பற்றி புரிஞ்சுன்னு ஏன் என் பொண்டாட்டி கூட டான்ஸ் ஆடணுன்னு கேட்பீங்களா? ஜாலியாக இருக்குதுன்னா ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு கூட்டமாக இருக்கிறீங்க, 10 குடும்பம் ஒன்றா சேர்ந்து டான்ஸ் ஆடுறீங்க, கூட்டமாக இருக்கிறீங்க, எல்லோரும் தானே எல்லோரும் கூட தானே டான்ஸ் ஆடிப்பாங்க, ஒன்றும் தப்பு இல்லை தானே? அப்படியே நிறுத்தணுமா? ஒரு 5 வருஷம் போது ஞானோதயம் வந்து என் பொண்டாட்டி கூட டான்ஸ் ஆட நின்றுட்டு அன்னைக்கு வந்து சண்டைக்கு போடணுமா? எப்போ போடணும் சண்டையை? 10 வருஷம் பத்து போடுறேன்னா என்ன அர்த்தம்? பலசாலி ஆகிறதுக்காக வெயிட் பண்ணி இருக்கிறான். பொண்டாட்டி போயிட்டான உடனே கூட்டங்களை சேர்த்து சண்டை போட்டுக்கிறான்னா சரியா? இது நேராக போய் பேசிட்டு வர வேண்டியது தானே? பொண்டாட்டி போயிட்டான் ஒருத்தன், என்ன பண்ண? நேராகவே போய் பேசவே உள்ள. இப்போ புருஷனை பண்ணி பேச விடாமல் பண்ணிட்டுக்கிறான் அவன். அப்படி தானே? அவள் செத்துற வேண்டியது தானே? நெருப்பில் இறங்கி ஏற்றுற அளவுக்கு தைரியங்கிறவோ அப்பயும் ஏன் சாவலை? நெருப்பில் ஒருத்தர் உள்ளே இறங்கி ஏந்துக்க முடியுமா? அப்போ கதை என்ன சொல்ல வரானுங்க அப்படின்னா, நேர்மையாக இருக்கிறவங்க இது ஒரு பிரச்சனை இல்லை. நேர்மையை முன்னாடி நேர்மையும் இல்லை, உண்மை நெருப்பு மாதிரி, அது உண்மை ஒன்று சுட்டரிக்காது. இப்படிலாம் நம்ம புரிஞ்சிக்கலாம். ஆனால் இந்த ராமாயணத்தை நான் புரிஞ்சிக்க பார்க்குறேன். நான் என் மண்டைக்கு இது வரைக்கும் புரியல. இவ்வளோ பேசுனேன்னா இதெல்லாம் இப்படி என்னால் புரிஞ்சிக்க மாட்டுது. ஒட்டுமொத்த சாராம்சம் பழி வாங்குறதுக்குன்னு எனக்கு புரியுது. ஆனால் என்ன புரியலன்னா, இந்த சம்பவங்கள்லாம் எப்படி ஒத்துக்குனாங்க? ஒத்துக்கக்கூடிய சம்பவங்கள் எப்படி இதில் நடக்குது? மகாபாரதத்துலேயும் ஒத்துக்கக்கூடிய சம்பவங்கள் இல்லை தான். ஆனால் தத்துவார்த்தமாக என்ன பண்ணிக்க முடியுது? என்னால் காம்ப்ரமைஸ் ஆக முடியுது. இதில் தத்துவார்த்தமாக என்னால் காம்ப்ரமைஸு ஆகவே முடியல. 2 புள்ள பெற்றுட்டு அது அவனுக்கு தானே இல்லையான்னு சந்தேகப்படுறதுக்கு என்ன ஆகுது? அப்போ பிரச்சனை என்ன? அவனை தெரிஞ்சிருக்குது. நம்ம வேலைக்காவது பீஸ் ஆச்சு, ஏற்கனவே ஆக்சிடென்ட் ஆகி கொட்டை 2 போயிடுச்சு, எப்படி நமக்கு புள்ள போகிறக்குன்னு யாருக்கு தெரிஞ்சுக்குது? அவனுக்கு தெரிஞ்சுக்குது. அதனால் என்ன சொல்கிறான் அவன்? இது எனக்கு பிறக்கலன்றான். புரியுதா? இப்போ என் கஷ்டம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரியும் தானே, நான் எதுவுமே பண்ணலையே, நான் ஏற்கனவே டே வச்சு பீஸாச்சு, எனக்கு எப்போ புள்ள போகுதுன்னு யாருக்கு தெரிஞ்சுக்குது? புரியுதா? பல விதத்தில் நான் ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறேன், எனக்கு பிடிப்படல இப்போ. ஆனால் எனக்கு ஒன்று புரியுது. என்ன புரியுது அப்படின்னா, பழி வாங்குறது தப்பு, பெண் மேலே நீங்கள் வந்து அக்கறை எடுத்துக்காதீங்க, பெண் பேச்சு நல்லதில்லை அப்படின்னு அவன் சொல்கிறான். நான் சொல்ல, வால்மீகியோட கருத்து இது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், எப்படி புத்திசாலியாக ஒரு பெண் இருக்க மாட்டான்னு நீங்கள் நம்புறீங்க? நம்மளோட புத்திசாலியாக இருக்கிறதுக்கு ஆம்பளை இருக்கணுமா பொம்பளை இருக்கணுமா? யார் ஒன்றா இருக்கலாம். அப்படி தானே? டிக்கெட் கவுண்டரில் ஒரு லேடிக்கு டிக்கெட் புக் பண்ணி தராங்கன்னா நம்மளோட அவங்க பெரிய ஆள் தானே? அப்படி தானே? பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு போனால் பாஸ்போர்ட்டை கொடுத்தா ஸ்டாம்ப் பண்ணுறாங்கன்னா நம்மளோட அவங்க யார் தான்? பர்மிட் பண்ணால் தானே உள்ளே போக முடியும். வண்டி ஓட்டுறாங்க, ஃப்ளைட்டுன்னா அவங்க யார் தான்? நம்மளை விட. அப்போ இதில் ஆண் என்ன பெண் என்ன? யார் ஒன்றும் பெரிய ஆளாக இருக்கலாம் தானே? அவங்கவுங்க இருக்கிற பொறுத்து அது சிறப்பு. அப்படி தானே? யார் எங்கே இருக்கிறாங்களோ அந்த வேல்யூ அவங்களுக்கு. அப்படி தானே? அந்த இடம் அதுக்கான தகுதி அவங்களுக்கு இருக்குதுன்னா என்ன பண்ணி தான் ஆகணும், அவங்களுக்கு அதுக்கான மரியாதையை கொடுத்து தானே ஆகணும். இது என்ன தெரியல அந்த கதையில் அந்த மாதிரி எனக்கு. அதனால் முரண்படுறேன் நான் அந்த கதையிலேருந்து. பட் எது எப்படியோ ராமர்னு ஒருத்தர் இருந்தார் போனார்ன்றதெல்லாம் உங்கள் நம்பிக்கை. உங்கள் நம்பிக்கைன்னு போட்டு நீங்கள் சாமியாக கும்பிட்றதெல்லாம் உங்கள் இஷ்டம். லாடெல்லாம் நீங்கள் லாடு சிவா இல்லை லாடு ராமா லாடு கிருஷ்ணா அப்படின்லாம் நீங்கள் கும்பிட்றதெல்லாம் உங்கள் சொந்த பிரச்சனை. கடவுள் ஒன்று தான். கடவுள் ஒன்று தான். உங்கள் இதயத்தை துடிக்க வைக்கிறது தான் எல்லார் இதயத்தையும் துடிக்க வச்சுங்குது. உங்கள் இதயத்தை எது துடிக்க வைக்குதோ அதுதான். இந்த சூரியன் எப்படி எல்லா நாய் மீதும் பூனை மீதும் சிங்கத்து மீதும் கரடி மீதும் புழு மீதும் பன்னி மீதும் கூட என்ன தான் படுது? இது சூரியன் பாகுபாடு இல்லாமல் ஒளியை உமிழ்துன்னா அப்போ அதை படைத்த கடவுளை எப்படி தான் பண்ணியிருப்பார்? பாகுபாடற்றவராக தான் இருப்பார். இது பாகுபாடு அதில் பாகுபாடுங்கிற மாதிரி காமிச்சிக்கிறான் மகாபாரதத்தில். அதில் பாகுபாடு பேசலை, ஆனால் இதில் பாகுபாடு காமிச்சிக்கிறான். 5 அறிவு உள்ளவன் தான் இதுக்கு உதவி செய்வான்றதை மறைமுகமாக என்ன பண்ணி வச்சுக்கிறான்? குரங்க காமிச்சிக்கிறான். ஒரு சத்திரியனாக இருக்கிறவனுக்கு பிரச்சனை எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொண்டாட்டி என்ன பண்ணுருவான்? விட்டுருவான்றான். ஆனால் ஒரு பிரம்மனாக இருக்கிற அதாவது உயர் குலத்தில் இருக்கிறவன் அடுத்தவன் பொண்டாட்டியாக இருந்தாலும் விருப்பம் இல்லாமல் போக மாட்டான்னு மறைமுகமாக சொல்ல வரான். இங்கே ராவணனை பெருசாக சொல்லிட்டான்லாம் அர்த்தம் கிடையாது. அதுக்குள்ளே என்ன இருக்குது?
ஒரு பிராமணன் என்ன பண்ண மாட்டான், விருப்பம் இல்லாத பொண்ணோட புணர மாட்டான்னு சொல்லி கொடுக்குறான். ஜாதியத்தை மறைமுகமாக ஊட்டுறான். இன்ன வரைக்கும் அது நடந்துக்குது. அதனால தான் அந்த கோயில் என்ன பண்ணல, சேர்க்கலை. புரியுதா? அந்த கோயில் கட்டி அதில் சேர்க்கலை. இங்கே வந்து நம்ம வந்து அந்த ஒரு மதம் அற்றவன் கடவுளற்றவன் அந்த பேச்செல்லாம் இங்கே இல்லை. நீங்கள் ஒரு மதத்தை அல்லது ஒன்று விஷயத்தை நம்புறீங்கன்னா, இந்து மதம் ஒன்றும் ராமர் கிடையாது. ராமர் எது கிடையாது, கிருஷ்ணான்ற ஒரு பாதத்தில் வர கிருஷ்ணன் அடையாளப்படுத்து வெற்றிடத்துக்கான மறைப்பொருளாக சொல்லப்பட்டிருக்குது அங்கே. இங்கே ராமர் என்ன சொல்லி வச்சுக்கிறாங்க, அவதாரம் சொல்லி வச்சுக்கிறாங்க. அதனால தான் ஆரம்பத்திலே சொன்னேன், நீ யார் தான், இப்போ நீ ராமர் மாதிரியா வாழ வந்த, யார் மாதிரி வாழ வந்த? இதில் இந்த ராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கதை சம்பவம், ஒரு கதாசிரியர் அப்படிலாம் ஏஜின்னு போய்கிறாரு. அது அவருடைய வாழ்க்கை, அவர் அப்படி வாழ்ந்துக்கிறாரு. அப்படி வாழ்ந்ததாக அவர் சித்தரிச்சிருக்கிறாரு. இல்லை வாழ்ந்தும் இருக்கலாம், எதுவும் தேவையில்லை. என் வாழ்க்கையை என் கருத்தை நான் எடுத்துக்கணுன்னா, மகாபாரத தத்துவம் மாதிரி புரிஞ்சுக்கிற மாதிரி ராமாயணத்தை நான் என்ன பண்ண முடியாது, புரிஞ்சுக்க பார்க்கக்கூடாது. புரிஞ்சுக்க பார்க்க விஷயம் இதுதான். பழி வாங்க முயற்சிக்கிறதுனால என் எனர்ஜி லாஸ். நான் நேர்மையாக இருந்தேன்னா என்னை யாருன்னா பழி சொன்னாலும் நான் இப்படி தான் இருப்பேன், நல்லா தான் இருப்பேன். ஏன்? என் நேர்மை என்ன பண்ணோம், காப்பாற்றும். என் உண்மை என்ன காப்பாற்றும். நான் சரினா என்ன, அந்த சரி என்ன பண்ண என்ன காப்பாற்றும். நான் எனக்காக வாழ்ந்துங்கிறேன்னா என்னை வாழ வைக்க வேண்டியது எதுவோ அதோட வேலை. அது என் வேலை, அதில் எதுவும் இல்லை. நான் இருக்கணும்னு கடவுள் நினச்சிட்டா யாரும் என்ன செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. நான் சிறப்பாக இருக்கணும்னு நினச்சிட்டா, ஆனால் சிறப்பாக இருக்கணும்னு நினைக்க வேண்டியது யார், நான் தான். மாதிரி இந்த கதையிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு இலக்கோ இதுவோ இல்லாமல் ஒருத்தனும் என்ன பண்ணிடுறானுங்க, நகர்ந்துருக்கிறானுங்க. முதல்ல தசரதன் மட்டும்தான் இலக்கோடு இருந்துருக்கிறான். இப்போ அங்கே தசம் சொன்னதும் இங்கே தசம் சொன்னதும் உடம்புல இருக்கிற பற்றி காத்தியம் அதையும் சொன்னான்னு சொன்னால் அதுக்கான கதையோ கதை பின்னலோ அதில் இல்லை. அதுக்கான கதையோ கதை பின்னலோ அது இல்லை. வால்மீகி வியாசன் மாதிரியான ஒரு புத்திசாலியாக எனக்கு தெரியல. கம்பேர் பண்ணும்போது மகாபாரத ராமாயணத்தை கம்பேர் பண்ணும்போது வியாசன் போன்ற அறிவு உள்ளவன் யார் கிடையாது, வால்மீகி கிடையாது. வால்மீகின்னு ஒரு மனிதன் எழுந்து அவர் கதை சொல்லிடுறாரு. அவர் திருநந்ததாக கதையை பின்னாடி சித்தரிச்சுக்கிறாங்க. ஆனால் யாரோ ஒருத்தர் கதை சொல்லின்னு அழகாக போய்கிறாரு. கதையில் சம்பவங்களெல்லாம் சரியாக சொல்லிடுறாரு, பழி சொல்கிறாரு. நேர்த்தியார் இது ரசிக்கிறீங்க, அது உங்கள் இஷ்டம். ராமாயணத்துக்கிட்ட ரசிக்கிறது ஒத்துக்கிறீங்க. ராமர் ஒருத்தர் இருந்தார், அவர் என்னை காப்பாற்றுவார் வருவார்ன்றதும் உங்கள் இஷ்டம். சீதாவும் ராமாவும் என்னை காப்பாற்றுவாங்கன்னு நினைக்கிறது உங்கள் மனப்பிழச்சி. போகிற கடை உட்காந்துன்னு காளியவே யோசித்து ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் மகாசக்தி ஓம் சக்தி ஓம் சொல்லினே இருந்தான்னா காளி வந்து நிற்கிற மாதிரியே தெரியும். ஏன் முழுசு என்ன பண்ணிட்டுக்கிறான், காளியவே நினச்சினுக்கிறான். நான் ஒரு கேள்வி கேட்டால் அவன் பெஜராகிடுவான். காளி ட்ரெஸ் போட்டுன்னு வந்தாலும் ட்ரெஸ் போடாமல் வந்தாலான்ட்டு பெஜராகிடும். இந்த மாதிரி கேள்வி அவன் காளி வரமாட்டா. ஏன் வரமாட்டா? ஒன்றும் உனக்கு கனவுலாம் வந்துச்சுன்னா அதில் இருக்கிற கலர்லாம் சொல்லுனாக்கா கம்முன்னு ஆகிடுவாங்க. கதை சொல்கிறவங்களே பெஜராகிடுவாங்க. கலர்லாம் நான் பார்க்கலன்னா அந்த கதை எதுக்கு? ஒரு கனவு சும்மா சொல்கிற அப்பா கிட்ட பிள்ளைகிட்ட பேசுகிறாங்கன்னா அது வேறு விஷயம். குடும்பத்துக்குள்ளே அப்பா கிட்ட பிள்ளைங்கிட்டா கதை நிறைய பேர் கனவு கண்டு வந்து பேசிக்கிறான். ராமர் என்னை காப்பாற்றினார், சீதை வந்து என்னை காப்பாற்றினாங்க. அப்போல்லாம் ராமர் வந்து காப்பாற்றுவார்? எந்த ராமர் சீதையே சந்தேகப்பட்டவர் ஒன்று என்ன பண்ணுவார்? எனக்கு தெரிலங்க. நான் இது ஒரு கேள்வியாக வைக்கிறேன். கூட வந்து போனாட்டி என்ன பண்ணிட்டார் அவர்? உன்னை என்ன பண்ணுவார்? சந்தேகப்பட்டவனை போய் சாமியாக கூப்பிட்டேன்னா என்ன ஆகும் உன் நிலமை? உன்னை எப்படின்னா என்ன பண்ணுவார்? சந்தேகப்பட்டு நெருப்பு இறங்கி பண்ணுவார். ஆனால் உங்கள் பிரச்சனைங்க. நான் வந்து கிண்டலுக்காகலாம் சொல்ல, சீரியஸாக தான் இந்த கேள்வி கேட்குறேன். ஒரு மனிதன் வந்து அவங்க குடும்பத்துக்கே நல்லது செய்யலைன்னா என்னை எப்படி நல்லா வச்சுப்பான்? நானே நல்லா இல்லைன்னா உன்னை எப்படி நான் நல்லா வச்சுப்பேன்? நான் என் பொண்டாட்டி நல்லா வச்சுக்கணும்னு நினைக்காதுன்னா உன்னை எப்படி நான் நல்லா வச்சுப்பேன்? அப்போ நான் ஒரு அம்மாவை நேசிக்கிறவன் தான் பொண்டாட்டி நேசிக்க முடியும். நல்லா புரிஞ்சு வச்சுக்கோ. அம்மாவை நேசிக்கிறவன் தான் யார் நேசிப்பான்? நீங்கள் எங்கன்னா பொண்ணோ புள்ளியோ பார்க்க போகிறீங்கன்னா அவங்க அம்மாவும் பிள்ளைங்களுக்கும் உறவு எப்படி இதுன்னு பார்க்கணும். அவன் தான் என்ன பண்ணுவான்? என் பொண்ணையும் அம்மாவே கவனிக்காதான் என்ன பண்ண மாட்டான்? என்ன என் பொண்ணை காப்பாற்ற மாட்டான். புரியுதா? இதெல்லாம் லாஜிக்கு. அப்போது உன் பக்கத்தில் இருக்கிற உன் நெருக்கத்தில் இருக்கிறவங்களே நீ சந்தோஷமாக வச்சுக்க மாட்டேன். நான் உண்மைதால் எப்படி வச்சுப்பேன்? இந்த உலகத்தை நேசிக்கிறது ரொம்ப ஈஸி. கண்ண முடியும் இந்த உலகமே சந்தோஷமாகணும்னு சொல்கிறது ஈஸி. பக்கத்தில் வரவங்ககிட்ட அன்பாக பேசுறது கஷ்டம். எவ்வளோ காலை குத்து காலை அமுக்கிட்டான்னு சொல்லி இவ்வளோ நெருக்கமாதே அன்பாந்தமே அவனுக்கு புரியவே இல்லை. லூஸ் ஆகிட்டான், மென்டல் ஆகிட்டான். இன்னும் எதிர்பார்த்து அது நடக்கலைன்னு நினச்சிக்கிறான். எதிர்பார்த்தது கூட என்கிட்ட கேட்டால், இங்கே வந்து என்னை கேட்டால் நான் பதில் சொல்லிட்டு போயிடுவேன். என்னை நேரடியாகவே கேட்டால் நானும் என்ன பண்ணுவேன்? இந்த காரணம்டா, இதனால என்ன பண்ண முடியாது, நீ வச்சுக்கிற பொருள் உண்டுடா, அது நான் வச்சுக்க முடியாதுடா, அதுக்கான தகுதி அதுக்கு இல்லைடான்னு கூட சொல்ல முடியும் என்னால். புரியுதா? ஏன் வானான்றதுக்கான காரணத்தையும் என்னால் என்ன பண்ண முடியாது? சொல்ல முடியும். நீ தான் தாங்க மாட்டேன்.
அதனால் சரியாக இருக்கிறதுக்கான வழியை பாருங்கள். ராமாயணமோ மகாபாரதமோ படிக்க போங்க வாங்க கேளுங்க. இது ஒரு வீடியோ, இது ஒரு சந்தர்ப்பம் நான் பேசிட்டேன். பட் எனக்கு வந்து ராமாயணத்தில் திருப்தி இல்லை. இவ்வளோ சொல்லி எனக்கு என்ன இல்லை, திருப்தியாக இல்லை. ராமாயணத்தை விட சிறப்பான கதைகள் எழுத முடியும். இப்போ எழுதி இருக்கிறாங்க நிறைய பேர். நிறைய கதைகள்லாம் நீங்கள் வேறு கதைகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கதைகளில் அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, தெரிஞ்சுக்கலாம் முடியும். மகாபாரதம் அளவுக்கு இது விசேஷமானது இல்லை. ஆனால் இரட்டை காப்பியங்களாக இதை சொல்லின்னுக்கிறாங்க. அதுமாதிரி தமிழ்லேயும் இருக்குது. தமிழ்லேயும் ஒரு 5 பெரிய காப்பியங்கள்லாம் இருக்குது. நீங்கள் அந்த பக்கமும் கூட என்ன பண்ணலாம், நீங்கள் போய் படிக்கலாம். அது வந்து நீங்கள் கதைகளெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, இது மாதிரியா குண்டலகேசி, இது மாதிரி கதைகள்லாம் அந்த பக்கமும் இருக்குது. நீ அதையும் பெருசாக பேசுகிறேன்னா இவங்க என்ன பண்ணனா தெய்வீக நிலைக்கு எடுத்துன்னு போய் கோயில் கட்டி கும்பிட்றது கிடையாது. என்ன பண்ணுறது கிடையாது, கோயில் கட்டிலாம் அந்த கோவலனை கூட்டின்னு வந்து வச்சு சிலை வச்சு அவனுக்கு கட்டுறதெல்லாம் கிடையாது. கண்ணகிக்கு மட்டும் தான் இங்கே சிலை வச்சுட்டானுங்க. ஆமாம், 10 தலை வைக்கும்போது கண்ணையும் சேர்த்து வச்சுட்டான். ஏன்னாக்கா பொம்பளைங்களை ஏமாத்துறதுக்கு. அதெல்லாம் கிடையாது. கண்ணகியெல்லாம் நீ வாழ வரல, மாதவியாவும் வாழ வரல. நீயா இருக்கிறதுக்கு தான் வந்துக்கிற, யாரும் மாதிரியே இருக்கிறதுக்கு நீ வரல. ராமாயணத்தை படித்து புரிந்து கொள்ள வேண்டியது, பழி வாங்கக்கூடாது. பழி வாங்கிறதுனால பிரச்சனைங்க தான் வரும். அவ்வளோதான் அந்த கதை. அதுக்கு மேலே அதில் பச்சு மற்றபடி என்டர்டெயின்மெண்ட்டாக நீங்கள் எப்போனா பச்சிக்கலாம். என்டர்டெயின்மெண்ட் ஒருத்தருக்கு சொல்லிக்கலாம். இது ராம ஜென்ம பூமின்னு சொல்லிக்கலாம். ராமர் இங்கே பிறந்தாருன்னு சொல்லிக்கலாம். தப்பு கிடையாது. கதையெல்லாம் அது மாதிரி சொன்னதுனாலையும் இருக்கிறதுனாலையும் எவிடன்ஸ் இருக்கிறதா நீங்கள் கிரியேட் பண்ணிக்கிறதுனாலையும் சொல்லிக்கலாம். தப்பு ஒன்றும் கிடையாது. என்ன நம்ம இஷ்டம் தானே. ஏதோ ஒரு கதாபாத்திரமாக இருந்தாலும் அந்த கதாபாத்திரம் ரொம்ப காலமாக ஊன்றி இந்த காலத்தில் வாழ்ந்துன்னு தானே. அதனால் ராமர் கோயில் கட்டியதும் போகிறதும் அவங்கவுங்க இஷ்டம். நீங்களும் கோயிலுக்கு போய்க்கலாம். நீங்களும் கல் எதனா கொடுக்கலாம், பணம் எதனா கொடுக்கலாம். அதெல்லாம் உங்கள் சொந்த பிரச்சனைங்க. ஆனால் எனக்கு சுதந்திரங்கிறது இல்லை. என் சுதந்திரத்திலிருந்து சொல்கிறேன். மதிக்க தகுந்தவர் நீங்கள் தான், போற்ற தகுந்தவர் நீங்கள் தான், கொண்டாட தகுந்தவர் யார் தான், நீங்கள் தான். உங்களை நீங்கள் தான் வளமாக வச்சுக்கணும். நீங்கள் தான் விசேஷம். ராமரை விட பல மடங்கு யார் விசேஷம், நீங்கள் தான். கண்மூடித்தனமாக யாரோ ஊற்றி கல்யாணம் பண்ணி வந்தீங்கல்ல, நீங்கள் சந்தேகப்பட்டீங்கன்னா என்ன ஆகுது உங்கள் கதை. நம்பி வீட்டில் பொண்டாட்டி விட்டு வந்துக்கிறீங்க தானே, பெரிய ஆள் தான் நீங்கள். ராமர் கிடையாது. நீங்கள் யார் கிடையாது, ராமர் கிடையாது. நீங்கள் யார் மாதிரி வாழவும் கூடாது. ராமர் மாதிரியோ சீத்தை மாதிரியோ வாழக்கூடாது. வாழக்கூடாதுன்றதுக்கான கதை. கவனமாக இருங்க யார் மேலே. தேவையில்லாமல் இந்த மாதிரி இதிகாச புராணங்களை பற்றி நேரத்தை வீண் பண்ணுறதை விட்டுவிட்டு டெக்னிக்கலாக குவாலிஃபைட் ஆகி வாழ்க்கையில் இன்னும் முன்னேறத்துக்கு பாருங்கள். சம்பாதிக்கிறீங்க, இன்னும் சம்பாதிங்க. இன்னொரு ஆளுக்கு உதவுறதுக்கு பாருங்கள். நீங்கள் நல்லா இருங்க, பித்தியாக இருக்கும், உதவியாக இருங்க. நேரத்தை என்ன பண்ணாதீங்க, பண்ணாதீங்க. இந்த வீடியோ கூட நிறைய பேர் பார்ப்பாங்களா என்னன்னு தெரியல. எப்படியும் 2000-3000 பேருக்கு மேலே பார்க்க போகிறது இல்லை. ஒரு ராமரை பற்றி நம்ம தப்பெல்லாம் பேசிக்கிறோன்ட்டு நினச்சி சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கா, பிச்சுன்னு போயிட்டோம். இருந்தாலும் ராமரை திட்டிறாரு, எங்கன்னா பிட்டு கட் பண்ண முடியுமா பாருங்கன்ட்டாக்கா நிறைய பேர் கண்ணும் கருத்துமாக பார்ப்பாங்க. அது ஏன் பிரச்சனை இல்லை. நான் அந்த மாதிரி ஆளும் இல்லை. எனக்கு ராமர் மேலே எனக்கு தனிப்பட்ட விதத்தில் வாக்கிய வரலாறு தரலாம் கிடையாது. நான் ராமாயணத்தை பார்த்த விதம் இப்படி, நான் அப்படி தான் இதை பார்க்குறேன். முரண்பட்டால் அந்த கமெண்டில் போடுங்க. முரண்பட்டால் நேரில் கூட வந்து பேசுங்க. எல்லோரும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமாகவும் இருங்க. வேற ஒரு சந்தர்ப்பத்தில் மீண்டும் பார்க்கலாம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.